तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यस्मृतिस्मृतिसूत्राणाम् अन्तर्द्वरमसीशमदे. சுவாமி ராமானுஜர் வேத வேதாந்த வாக்கியங்களுக்குண்டான பொருளை வியாக்கியானம் பண்ணுவதற்காகவே ராமானுஜருடைய அவதாரம். அனைத்து வேதங்களும் வேதாந்தங்களும் சேர்ந்து ஒரே கருத்தைத்தான் சொல்கிறது, ஒரே சாஸ்திரம் தான் என்று தெரிவிக்கிறார். ஆனால் இவையெல்லாம் பிரம்மத்தை அடையாளம் காட்டி அந்த பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் உண்டான சம்பந்தத்தை உணர்த்தி பகவானையே உபாயமாக பற்றி பிராப்தியமாக அவருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த நிலையை தான் சாதித்தார் சுவாமி எம்பெருமானார். நாம் அனாதி காலமாக மாறி மாறி சம்சாரத்தில் பிறந்து கொண்டிருக்கிறோம். மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேடி ஈரிலின்பத் திருவெல்லம் யான்மொழிகன் ஆழ்வார் தெரிவிக்கிறா போல அந்த மாதிரி பிறந்துட்டு இருக்கும். அந்த பிறப்பதற்கு காரணம் என்னவென்றால் அனாதி கால கர்மங்கள். அந்த கர்மத்தை தொலைப்பதற்காக நாம் உபாசனத்தாலோ அல்லது பகவத் அனுகிரகத்தாலோ அதை தொலைத்துக் கொண்டு மேற்கொண்டு கர்மங்கள் அழிந்தால் அதன் பிறகு இந்த சம்சாரத்தில் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே ததா வித்வான் புண்ணியபாபியை விதூய நிரஞ்சன பரமும் சாமு உபைதி என்று சொல்லக்கூடிய அந்த వ్యక్తిயானவன் ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து அங்கு அனுபவனித பிரீத்திகாரி கைங்கரியத்தில் ஈடுபட்டு நித்திய கைங்கரியத்தில் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மைதான் சுவாமியுடைய திருவுள்ளம். ஆனால் இது இத்தனை அர்த்தங்களும் நம்முடைய கண்ணுக்கு புலப்படுமா என்றால் அது புலப்படாது. ஏனென்றால் இது நம்முடைய இந்திரியங்களாலே தெரிந்து கொள்ள முடியாது. இந்திரியங்களால தெரிந்து கொள்ள முடியாதுன்னா அதுக்கு பிரமாணம் வேணுமோ? அதுக்கு என்ன பிரமாணம்? அதீந்திரியங்களாக தெரிந்து கொள்ளக்கூடிய பிரமாணம் தான் அதுக்கு ஏதுவாகும். இந்திரியங்களால் தெரிந்து கொள்ளக்கூடிய பிரமாணம் என்பது பிரத்யக்ஷம், அனுமானம். பிரத்யக்ஷம் வைத்துக் கொண்டு நம் இந்திரியங்களால் தெரிந்து கொள்ளலாம். அனுமானத்தை வைத்துக் கொண்டு நம் இந்திரியங்களால் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதீந்திரமாக இருக்குமானால் அதற்கு சப்தம் என்கிற வேதமே மூலப்பிரமாணமாக இருக்கிறது. இதைத்தான் சுவாமி தெரிவிக்கிறார். அந்த தெரிவித்த அந்த விஷயத்தை இந்த பிரமாணங்கள் எப்படி நமக்கு ஞானத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நன்றாக தெரிவிப்பதற்காக தான் சுவாமி யதீந்திரனுடைய பாவம் என்ன, யதீந்திரனுடைய மதம் என்ன, சாஸ்திரம் சொன்னபடி யதீந்திரர் எப்படி சொல்லியிருக்கார், இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு புலப்படுவதற்காக சுவாமி ஸ்ரீனிவாசாச்சாரியார் சுவாமி அவர்தான் யதீந்திர மத தீபிகா என்கிற ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார். அப்படின்னா சுவாமி ராமானுடைய மதம் என்ன, அதை நல்லா தெளிவுபடுத்தணுமோன்னு. மதம் என்னன்னா இவர் புதுசா உருவாக்கினார் என்பது கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அது ராமானுடைய மதம். ஆனால் அது நிறைய பேர் சாஸ்திரம் சொன்னதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சொல்றாளே என்கிற கருத்தாலே சாஸ்திரம் எங்கெங்க எப்படி சொல்லி இருக்கு என்பதை தெரிவிப்பதற்காக தான் சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணினார் முதல்லயே பார்த்தோம். இருப்பினும் அந்த அவதாரத்திலே அவர் சொல்லப்பட்ட கருத்து என்ன, அதை நன்னா தெளிவாக காட்டணுமோனோ. அப்ப சுவாமி ராமானுஜர் தெளிவாக தெரிவிக்கவில்லையா? நன்னாவே தெரிவித்தார். நம்முடைய மந்தமதிகளுக்கு புலப்படலை. அது மட்டுமல்லாமல் அது மிக விபுலமான கிரந்தம் ஸ்ரீபாஷ்யம் என்பது. அதை வாசிக்கணும்னா தர்க்கசாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும், நியாயசாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும்,
மீமாம்சம் தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் சுலபமா தெரிஞ்சுக்கலாம். சுலபமா தெரிஞ்சுக்கலாம். எதை வைத்துக் கொண்டு சொல்கிறேன் என்றால், இதெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு மேற்கொண்டு காலட்சேபத்தை 4-5 தடவை கேட்டால் சுலபமா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் முதல் தடவையே இதை சுலபமா தெரிந்து கொள்ள முடியாது. அதை தெரிந்து கொள்வதற்காகவே அந்த சாஸ்திர தாத்பரியமாக இருக்கக்கூடிய நிலை என்ன, சாஸ்திரத்தின் நிலை என்ன, ராமானுஜருடைய தன்னுடைய திருவுள்ள கருத்து, இந்த சாஸ்திரம் என்ன சொல்லித்து என்பது என்ன, அது மட்டுமல்லாமல் அந்த சாஸ்திரத்தின் கருத்தை மற்ற மதங்கள் சொல்லியிருக்கு இல்லையா, அந்த சொல்லியிருக்கக்கூடிய தன்மையை எவ்வாறு இவர் அதை அலசி பார்த்து அது இது தவறு இது சரி என்ற நிலையில் எவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்பது விஷயத்தையும் நமக்கு தெரிவிப்பதற்காகத்தான் யதீந்திரமத தீபிகை என்கிற ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார் சீனிவாசாச்சாரியா சுவாமி. இதிலே மொத்தம் 10 அவதாரங்கள்னு பார்த்தோம். அதுல 3 அவதாரங்கள் பிரமாணத்துக்காக இருக்கக்கூடியது, பிரமேயத்துக்காக 7 அவதாரங்கள். பிரமாணத்தின் 3 அவதாரங்கள் பிரத்யக்ஷம், ஹனுமானம், சப்தம் என்று. இந்த 3 பிரமாணத்திலே 3 வகைகள் உண்டு. என்ன வகைகள்? பிரமேயம் பகவான், பிரமாணம் பகவானை காட்டி கொடுக்கக்கூடிய நூல், அதுதான் பிரமாணம்னு பேரு. அப்படிப்பட்ட அவனை பற்றி பேச வந்தது பிரமேயம். அவனை பற்றி பேச வந்ததுன்னா பகவான் இன்னான் இணையான் என்று சொல்லக்கூடிய தன்மைதான் பிரமேயம். அந்த பகவான் யார் என்று காட்டிக் கொடுப்பதுதான் பிரமாணம். அந்த பிரமாணத்தையும் பிரமேயத்தையும் பார்ப்பதற்காக தான் 10 அவதாரங்களாக சுவாமி சீனிவாசாச்சாரிய சுவாமி அனுகிரகித்தார். அதிலே முதல் நிலையாக இருக்கக்கூடிய பிரத்யட்சத்தை நாம் அனுபவிக்க பெற்றோம். பிரத்யட்சம் ஏன்னா பிரத்யட்சம் சாஸ்திர விரோதம் அல்ல. என்னைக்குமே பிரத்யட்சமானது சாஸ்திரத்தை விரோதமா இருக்கவே இருக்காது. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதைத்தான் பிரத்யட்சம் சொல்லும். ஆனா பிரத்யட்சம் ஒண்ணு சொல்லித்தனா அதை சாஸ்திரம் எதிர்க்கவே இருக்காது. ஆனா இது மாறுபட்ட கருத்து மற்ற மதங்களே இருக்கு. அந்த இடமரத்தை பார்க்கிறேன். இப்போ பிரத்யட்சத்தை நான் அனுபவிக்க பெற்றோம். அடுத்த அனுமானத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இது 2வது அவதாரமாக இருக்கக்கூடிய அனுமானம்னா இதுல அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் இது இருக்கிறபடியாதே இன்னது இருக்கணும் அப்படின்னு அனுமானிக்கிறமோனோ அதுதான் அனுமானம். இதில் என்ன பாருங்க, இதில் இது இருக்கிறபடியாலே இன்னது இருக்கணும், இதைத்தான் அனுமானம் என்றோம். அனுமானத்துக்கு எப்பவுமே 5 அவயவங்கள் வேணும். அப்பனா 5 அவயவங்கள் இருக்கணும். பட்சம், சாத்தியம், ஹேது, ஸ்வபக்ஷம், விபக்ஷம்னு பேரு. எல்லாமே சம்ஸ்கிருத பாஷை, ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நான் அடியே சொல்லிட்டு இருக்கின்றதால என்ன சுவாமி இது கொஞ்சம் சிரமமா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். எல்லாத்தையும் தமிழ்ல என்னவோ எல்லாத்தையும் அடியே சொல்லிடுறேன். பட்சம் நேத்திக்கு பார்த்த விஷயம் தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு இதே தான் சொல்ல போறேன். சுவாமி கொஞ்சம் சிரமமா இருக்கு, ஒரு சிரமமும் கிடையாது. அப்ப பட்சம் என்ன, சாத்தியம் என்ன, ஏது என்ன, ஸ்வபக்ஷம் என்ன, விபக்ஷம் என்ன, 5 பட்சம். இப்ப முதல்ல பட்சம் என்ன? எதில் சாதிக்கிறோமோ அது பட்சம். அப்படின்னா சாதிப்பது மலை. எதுல சாதிக்கிறோம்? பர்வதா வங்கிமான் தூமாத். அந்த பர்வதம் என்று சொல்லக்கூடிய மலையிலே புகை இருக்கு, புகை இருக்கிறபடியாலே அங்கு நெருப்பு உள்ளது அப்படின்னு அனுமானிக்கிறோமோ. அப்ப அந்த பட்சத்தை எதில் சாதிக்கிறோம்? பட்சத்தை சாதிப்பது மலையில். அதான் பட்சம் மலைன்னு சொல்லுது. அதுக்கு மேல மலை நெருப்போடு கூடியது. எதனால? பகை இருக்கிறபடியாலே நெருப்போடு கூடியதுன்னு நம்ம அனுமானிக்கிறோமோ. அப்ப இந்த நெருப்பு என்பது சாத்தியம். பட்சம், சாத்தியம், ஹேத்துன்னு சொல்றோமோ. அப்ப நெருப்பு என்பது சாத்தியம். புகை என்ன சுவாமி? புகைதான் ஹேத்து. ஹேத்துன்னா காரணம். நெருகேது காரணம் இல்லாமல், ஹேது காரணம். சில சப்தங்கள்லாம் நம்ம காலட்சேபம் சம்ஸ்கிருதம் தெரியணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா அப்ப தெரியாம இருக்கலாமா அப்படின்னு சொல்ல வரல. நீ தெரிஞ்சுண்டா ஆனந்தம் தான்,
தெரியலன்னா வச்சுக்கேன், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். காலட்சேபத்துக்குள்ளேயே சில சப்தங்கள் ஒரு 10 வருஷம் காலட்சேபம் கேட்டேன்னா அநேகமா இந்த காலட்சேபத்தை வரக்கூடிய சம்ஸ்கிருத சப்தங்களுக்கெல்லாம் நீங்க நன்னா எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லலாம். சில காலட்சேப அதிகாரிலாம் இருக்கா, அவளுக்கு சம்ஸ்கிருதம் அவ்வளவு வாசிச்சிருக்க மாட்டா, இருந்தாலும் காலட்சேபம் ரொம்ப சொல்லுவா. காரணம் என்னன்னா நன்னா காலட்சேபத்தை கேட்டு 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 சம்ஸ்கிருத சப்தங்களை நன்னா விரிவா அலசி பார்த்து இந்தந்த சப்தங்களுக்கு இதுதான் அர்த்தம்னு அவ வாங்கி வச்சுக்கிறான். இது சொல்ல வந்தேன். அதனால பட்சம் சாத்தியம் ஹேது. ஹேதுனா பகை. சரி, இப்ப ஹேது, இங்க ஹேத்துக்கு வேற பெயர் கூட உண்டு. என்ன பேரு? சாதனம்னு ஒரு பெயர், லிங்கம்னு, இதெல்லாம் நேற்று பார்த்துக்கோங்க. சாதனம்னு ஒரு பெயர், லிங்கம்னு ஒரு பெயர் இருக்கு. சரி சுவாமி, இந்த லிங்கத்தை பட்சத்துல பாக்குறோம். பட்சத்துல ஹேத்துனா புகை, பட்சம்னது மலை, அந்த மலையிலே புகையை பார்க்கிறோம். சரி, பார்த்த உடனே ரெண்டும் சேர்றது. எது எது சேர்றது? இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கு என்கிற அறிவு ஏற்படுகிறது. மலை இருக்கு, புகை இருக்கு, மலையை பார்க்கிறேன், புகையை பார்க்கிறேன், நெருப்பை பார்க்கல. ஆனா அந்த ரெண்டையும் சேர்றதுனும் அந்த சேர்ந்தபடியால ஒரு அறிவு ஏற்படுறது இல்லையா? இந்த மாதிரி வேற எங்கேயோ பார்த்தோம்ங்கிற நினைவு நமக்கு வருது. எங்கேயோ பார்த்திருக்கேனே, இந்த புகை வந்து இருக்கு, மலை இருக்கு, இந்த மாதிரி புகை வரக்கூடிய இடம் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைவு வருது இல்லையா? நெருப்பையும் புகையையும் ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம். அந்த நெருப்பு மட்டும் கண்ணில் படலாம். என்ன ஆகுது? அந்த மலையில நெருப்பு கண்ணில் படல, புகை கண்ணில் படுறது, மலையும் கண்ணில் படுறது. ஆனா அந்த நெருப்பு இருக்கும் என்று புகை என்கிற ஏது வைத்துக் கொண்டு சாதிக்கிறோம் இல்லையா? அந்த சாதிக்கிறோம் இல்லையா? அந்த ஹேது தான் இது புகை. சரி, இப்ப பட்சம் என்றால் மலை, ஸ்வபக்ஷம்னா இப்ப பட்சம் பார்த்துட்டோம், சாத்தியம் பார்த்துட்டோம், ஹேது பார்த்தோம். சாத்தியம் நெருப்பு, ஹேது புகை, பட்சம் மலை ஆயிடுத்து. இப்ப 3 பார்த்தாச்சு, இன்னும் 2 இருக்கு. ஸ்வபக்ஷம் விபக்ஷம் இருக்கு. இப்ப பட்சம்னா மலைன்னு தெரியுது, ஸ்வபக்ஷம்னா என்னது? அதாவது ஹேதுவை பட்சத்தில் பார்த்தோம் இல்லையா? ஸ்வபக்ஷம்னா புகையை எந்தெந்த இடத்தில் இதே மாதிரி பார்த்தோமோ, அதாவது ஹேதுவை எங்கெங்கு பார்த்தோமோ அது எல்லாமே ஸ்வபக்ஷம். இங்க புகையை பார்த்தோமோனோ, அதே போல மலையை பார்த்தோமோனோ, மலையடைய சொல்ல வரல, இதே போல புகை இன்னொருத்துல பார்த்திருக்கோமோனோ, எங்க தனிய பண்ணக்கூடிய இடத்துல மணப்பல்ல பார்த்திருக்கோம். மணப்பல்ல பார்த்தபடியாலே அங்க நெருப்பு இருக்கு நம்ம ஊகிக்கல, அங்க பிரத்யட்சமா பாக்குறோம். நெருப்பையும் பார்க்கிறோம், புகையும் பார்க்கிறோம். ஆனா இதற்கு தான் ஸ்வபக்ஷம்னு பேரு. ஸ்வபக்ஷம்னு பேரு. இங்க மலையில எப்படி புகையையும் மலையையும் பார்த்தோமோ அதே போல அங்க மலையை பார்க்கல, மலைக்கு பதிலா மடப்பள்ளி, அந்த மடப்பள்ளியில புகையை பார்த்தோமோ இந்த அங்க இருக்கக்கூடிய தன்மையே இன்னொரு இடத்துல இருந்தா அதற்கு ஸ்வபக்ஷம்னு பேரு. அதே மாதிரி இருக்கணும். இப்ப அதே மாதிரி இருக்கணும்னா சுவாமி அங்க மலை இருக்கு, இங்க மலை இல்லையேன்னு கேட்கப்படாது. சொல்றது இல்லையா? இங்க எது ஹேது? ஹேதுதான் பிரதானம், பட்சம் பிரதானம் அல்ல. ஆனா ஸ்வபக்ஷமா அப்படின்னு சொல்லியிருக்கல சுவாமின்னா, ஸ்வபக்ஷம்னா என்ன? அந்த ஹேது இங்க இருக்கணும். எந்த ஹேது? அங்க ஹேது புகை, அதே ஹேது இங்க இருக்கா? மடப்பல்ல இருக்கணும். அதனால அதுக்கு ஸ்வபக்ஷம்னு பேர். அப்ப மலையிலே புகையை பார்த்தா போலே மடப்பலிலே புகையை பார்த்தேன், இது ஸ்வபக்ஷம்னு பேர். விபக்ஷம் என்றால், விபக்ஷம்னா ஏத்துவை பார்க்கல, அது விபக்ஷம். ஏத்துன்னு புகை, புகையை பார்க்கல, அது விபக்ஷம் இருக்கும். ஹேத்து இந்த 3 சப்தம் பிரதானமா வச்சுக்கோ. பட்சம் சாத்தியம் ஹேத்து. பட்சம் என்றால் மலை அல்லது மடப்பள்ளி கூட வச்சுக்கலாம். அதே போல பட்சம் சாத்தியம் என்றால் எது? நெருப்பு. ஹேத்து புகை. இப்ப ஸ்வபக்ஷம்னா மடப்பள்ளி தான் ஸ்வபக்ஷம் ஆயிடுச்சு. விபக்ஷம்னா ஒண்ணுமில்ல சுவாமி, புஷ்கரணி இருக்கணும், புஷ்கரணில புகை இருக்குமா? அது வேறு மாதிரி இருக்கணும். இதற்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடிய தன்மை எல்லாம் விபக்ஷம்னு பேரு. அதே நிலையில இருக்கக்கூடிய தன்மைக்கெல்லாம் ஸ்வபக்ஷம்னு பேரு. ஒன்னும் கஷ்டமே இல்லை. ஸ்வபக்ஷம் விபக்ஷம் இருக்கு இல்லையா? அப்ப விபக்ஷம் அப்படின்னா தலிகை பண்ணுகிற இடத்துக்கு ஸ்வபக்ஷம்னு பேரு. அந்த ஹேத்துவான புகையை பார்க்கலன்னா
அந்த இடத்துக்கு விபக்ஷன்னு பேரு. அது எங்க சுவாமி? புஷ்கரணி குளத்துல போயிருக்குமா? நெருப்பு இருக்குமா? இருக்காதுனோ புஷ்கரணி வச்சுக்கலாம். சரி சுவாமி, அப்படின்னா அர்த்தம் கண்டிப்பா கொடைய தொகையை சேர்த்து பார்த்து இருப்போம் பட்சத்திற்கு அதே ஜாதியில் இருந்தா அதற்கு சுபக்ஷன்னு பேர். பட்சம் அதே ஜாதியில் இருந்தா, அதே ஜாதி என்னன்னா அங்க புகை இருக்குமா போல இங்க புகை இருக்கணும். அதே ஜாதியில் இருந்தா அதுக்கு சுபக்ஷன்னு பேரு. உடனே ஒருத்தர் கேட்டாரு, சுவாமி அதே ஜாதின்னு சொன்னது அங்க மலை இருந்தது, மலையில மரம் இருந்தது, செடி இருந்தது, அதையெல்லாம் பார்த்தேன். அந்த ஒரு மூலையில ஒரு சிங்கம் கூட இருந்தது, அதையும் பார்த்தேன். இதெல்லாம் தணிக பண்ணக்கூடிய மனப்பள்ளி இல்லையேன்னு கேட்கப்படாது. ஏன்னா நாம் எடுத்துக்கொண்ட புகையான ஏதுவை பற்றி தான் இங்க பேச்சு. இங்க பேச்சை அதுதான் முதலே சொன்னேன். பேச்சை என்னன்னா அனுமானத்துக்கு எது ஏது? புகை. அந்த புகையை பத்தி தான் மலையில புகை இருக்கு, அதே போல புகை மடப்பள்ளியில இருக்கு அப்படின்னு சொன்னமே தவிர அப்ப மலையில இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் இங்க மடப்பள்ளி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பேச்சு புகையை பத்தி அந்த புகை இங்க இருக்குன்னு தெரிவிக்கணும், அதான் தெரிவிக்கிறார். ஆக அடுத்து இதுக்கு சுபக்ஷன்னு பேரு. விபக்ஷம்னா குளத்துல நெருப்பு இல்லை இல்லையா, அதுக்கு விபக்ஷன்னு பேரு. ஆனா அந்த விபக்ஷம் இருக்கு இல்லையா, இந்த விபக்ஷம் என்பது அங்க கூட நெருப்பு வருமா சுவாமி? வரவே வராது. குளத்துக்குள்ள நெருப்பு இருக்குமா? இருக்காது. புகை வருமா? வரவே வராது. யாராவது போட்டா சுவாமி, போட்டானா அது விஷயம் வேறு. இப்ப மலையில நெருப்பு வந்து இயற்கையா வர்றது, யாரோ ஒருத்தர் செயற்கா பண்றது. மடப்பல்ல செயற்கையா பண்ணாலும் அங்க ஏற்கனவே பிரத்யட்சமா சேவிக்கிறான், அதனால தெரியாது. சரி, இப்ப இந்த அஞ்சத்தான் வியாப்தின்னு சொல்லு இருக்கு. வியாப்தி இந்த அஞ்சு எந்த அஞ்சு? பக்ஷம், சாத்தியம், கேது, சுபக்ஷம், விபக்ஷம். இந்த அஞ்சத்தான் எந்த வியாப்தி சொல்லும் என்று இருக்கும்போது வியாப்தி என்னாலே வியாப்திக்கும் வியாபகத்துக்கும் இருக்கக்கூடிய விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய தன்மை. இப்ப பகை இருந்தாலே நெருப்பு இருக்கும், விட்டு பிரியுமா? விட்டு பிரியவே இல்லையா? அந்த தன்மை தான் வியாப்த வியாபகம்னு சொல்லுவார். சரி, அந்த வியாபத்துல வியாப்தி சுபக்கத்துல இருக்கணும், பட்சத்துல இருக்கணும். வியாப்தியிலே தப்பா போயிடுச்சுன்னா அனுமானம் தப்பா ஆகும். வியாப்தியை தப்ப எப்படின்னா, இப்ப சுபக்ஷம் பட்சம் பார்த்தோமோ, இந்த இடத்துல நான் வியாப்தி ஏதோ தப்பா பண்ணேன். நேற்றுக்கு ஈர விறகுன்னு பார்த்தோமோ, கீரைன்னு ஒண்ணு பார்த்தோமோ, ஈர விறகை வச்சுப்போம். ஈர விறகுன்னு பார்த்தோம்னா வியாப்தி தப்பு. வியாப்தி தப்பா எடுத்தனாலே அனுமானம் தப்பா போயிடும். இதை போலத்தான் நம்ம நித்தியப்படி வாழ்க்கையிலே இதை பார்க்கிறோம். தப்பு தப்பா சில அனுமானம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நித்தியப்படி வாழ்க்கையிலே சில அனுமானம் பண்றோம். அனுமானம் பண்றச்சு அது தப்பா பண்றோம். புரியறதுக்காக சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள். யாரோ ஒருத்தர் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தா, அடியே சன்னதி வாசல் உட்கார்ந்துட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தர் வந்தார், வந்து என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சார். ரெண்டு பேரும் என்னை பார்த்து சிரிச்சுட்டு என்னை பார்த்து பேசிட்டே இருக்கா. உடனே அடி என்ன நினைச்சுட்டேன், ஓ என்னை பத்தி ஏதோ தப்பா சொல்றா அப்படின்னு அனுமானித்தேன். இந்த அனுமானம் சரியா தப்பா? தப்பு. இந்த அனுமானம் தப்பு. ஏன் சுவாமின்னா, அவர் சிரிக்கிறா, ஏதோ பேசிட்டு இருக்கா, என்ன பார்த்து பேசுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் இருக்கிறது என்னதான் பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. என்ன பார்த்துருக்கலாம், அதுவும் நல்லா சிரிக்கலாம். சிரிக்கிறதுனால அது எகத்தால சிரிப்பாக சிரிக்கலாம். சிரிப்பா கூட என்னதான் பேசுறாருன்னு சந்தேகம் எடுக்கணும். அந்த சந்தேகத்துக்கு அந்த அனுமானம் இந்த அஞ்சையும் சேர்க்கணும். பட்சம் என்ன, சாத்தியம் என்ன, ஏது என்ன, சுபக்ஷம் என்ன, விபக்ஷம் என்ன, இது அங்கேயும் சேர்த்து ஒழுங்கா வருமானா வரவே வராது. அப்ப ஒழுங்கா வரலைன்னா அனுமானம் தப்புன்னு அர்த்தம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவர் எத்தவே என்னை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு அவன் நினைச்சிட்டது, அது அந்த அனுமானம் சரியா இருக்குமானா சரியா வராது. அப்ப இந்த மாதிரி அனுமானம் கூட நம்ம நல்லா பார்த்துக்கோ. இந்த மாதிரி தப்பான அனுமானம் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். நாம கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 அனுமானம் பண்ணலாம். ஏன், நம் வாழ்க்கையில எத்தனையோ அனுமானம் பண்ணலாம். அதுல ஒரு அனுமானம் தான் சரியா இருக்குமே தவிர 99 அனுமானம் நம்ம விஷயம் பிரகாரம் தப்பாதான் இருக்கும். ஏன்னா 5 விஷயங்கள் அதுல சேரணும். பட்சம் சேரணும், சாத்தியம் சேரணும், ஏத்து சேரணும், சபக்ஷம் சேரணும், விபக்ஷம் சேரணும். இது எத்தனை சேரணுமோ இதெல்லாம் சேரது கிடையாது. இதுக்கு சரி சுவாமி, அந்த மாதிரி சரியான அனுமானம் பண்ண மாதிரி பண்ண முடியுமானா அன்றாட வாழ்க்கையில பண்றதுன்றது கொஞ்சம் சிரமம்தான்.
அது நிச்சயமா பண்ண முடியும்னு சொல்லல, சமம் தான். ஆனா கட்டமான வேலையா இருந்தாலும் ஒண்ணுமில்லை. ஒரு குடும்பத்துல ஒரு குழப்பம், கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு சண்டை, சம்பந்தி சண்டை, பரீட்சை போய் எழுதின நேரத்துல ஏதோ பிள்ளையாண்ட பண்ணா நல்லா தான் எழுதியிருக்கேன், கிட்டத்தட்ட 95 மார்க் வரும் சொன்னோன்னு அங்க 40 தான் வந்தது. இந்த அனுமானம்லாம் தருவியா தப்பானா அநேகமா இந்த பட்சம் சாத்தியம் ஏது சபட்சம் விபக்ஷம் இந்த 5 நிலை இருக்கணும். இந்த 5 நிலை கொண்டு வந்து வச்சு பார்த்தா தப்பாதான் வரும். அப்ப அனுமானம் தப்புன்னு வருதானோ? எதுக்கு சொல்றதுன்னா அனுமானத்துக்கு ஏன் தோஷம் என்பது ஏன் தெரியுமா, அந்த அனுமானத்துக்கு தோஷம் வர்றது சரியான அனுமானம் நம்ம பண்ணணும். பட்சத்தமும் சாத்தியமும் ஏத்துவும் சரியான நிலையில இருக்கணும். அந்த மாதிரி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அது போல சுபக்ஷமும் சரியா இருக்கணும், விபக்ஷமும் சரியா இருக்கணும். இப்ப இந்த தோஷம் இருக்கணும். இந்த தோஷம் புஸ்தகத்தை வைத்து கொண்டு 10 தோஷம் சொல்றான். ஒரு தோஷம் அது எத்தனையும் பார்க்க போறது இல்லை, 10 தோஷம் சொல்றான். அனுமானம் ஏன் தப்பா போறதுன்னா அந்த தோஷத்துல இருந்து ஒரு தோஷம் கண்டிப்பா நாம் பண்ண அனுமானத்தில் இருந்து இருக்கும். என்ன பாருங்க, 5 சொன்னோம். நான் அனுமானம் பண்ணினதுல ஏதாவது தப்பா போயிருக்கும், அதான் தோஷம் ஏற்படுது. இதை தெரிஞ்சுட்டு இப்படி இருந்தால் இப்படி வராது என்று முடிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா சாதாரணமா பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் வேறு, நல்ல சாஸ்திர வாசனை இருக்கக்கூடியவர்களுடைய ஞானம் வேறு. பொதுமக்கள் அநேகமா என்ன பண்ணுவான்னா அனுமானத்தை தப்பு தப்பாதான் பண்ணிட்டு இருப்பா, அவ வாழ்க்கையில அதுமா பண்ணிட்டு இருப்பா. ஆனா சாஸ்திர ஞானம் இருக்கிறவ கொஞ்சம் அவளும் பூர்ணமா சரியா பண்ணுவான்னு அடியும் சொல்ல வரல, அங்கேயும் தப்பிக்கலாம். ஆனா சதவீதத்துல அங்க அதிகமா இருக்கும், இங்க குறைவா இருக்கும். சரி சரி சுவாமி, இப்ப இந்த இடத்துல இத வாசித்தவர்கள் சரி சுவாமி, அப்ப சாஸ்திரம் வாசிச்சுட்டு தர்க்க சாஸ்திரம், மீமாம்ச சாஸ்திரம், நியாய சாஸ்திரம் என்ன வாசிச்சிருக்கா, அவளால அனுமானம் பண்ணா அவ வாழ்க்கை நன்னா இருக்குன்னு சொல்றேல. அடுத்த கேள்வி இது வரும், நன்னா இருக்குன்னு நினைக்கிறேல அப்படின்னா அப்படின்னு சொல்லல. அவளுக்குள்ளேயும் சிரமங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இந்த சிரமங்கள் இங்க இருக்கிறா போல அங்க இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு, அதைத்தான் இங்க தெரிவிக்கிறேன். சரி, இப்ப இப்ப எத்தனையோ விசேஷங்கள் இருக்கட்டும். சரி சுவாமி, அப்படி இருக்கச்சது அனுமானத்தை நாம் பிரத்யட்சமா தாராளமாக பிரத்யட்சமாக உபயோகப்படுத்த பார்க்கலாம். இந்த இடத்துல வியாபியம் வியாபகம் ரெண்டையும் நேற்று பார்த்துருக்கோம். வியாபியம் வியாபகம். வியாபகம்னா அதிகமான இருக்கக்கூடிய இடத்துக்கு வியாபகம்னு பேரு. வியாபியம்னா குறைவாக இது இருக்கோ அது வியாபகம்னு வியாபியம்னு பேரு. இதில் குறைவு, குறைவுன்னா என்னது, காலத்தால் குறைவு, இது வியாபியம். வியாபமும் வியாபமும் விட்டு பிரியாமல் இருக்கும். சரி, இதைத்தான் வியாப்தின்னு சொல்லுது. இந்த அனுமானத்தை அன்வய வியாப்தி என்றும் வெதிரேக வியாப்தி என்றும் சொல்லலாம். இந்த வியாப்தி இருக்கே, அன்வய வியாப்தி, வெதிரேக வியாப்தி. அன்வய வியாப்தின அன்வயம் அப்படின்னா இது இருந்தால் இது இருக்கும், இது இது அனுமானம். இந்த வியாப்தின அனுமானத்துக்குண்டான வியாப்தி பெற்றுதான் வியாப்தி. அந்த வியாப்தி அன்வய வியாப்தி, வெதிரேக வியாப்தின்னு 2 விதம் உண்டு. அன்வய வியாப்தினா என்னது, இது இருந்தால் இது இருக்கும், இது அன்வய வியாப்தி. வெதிரேக வியாப்தின்னா இது இல்லை என்றால் இது இருக்காது, இது இல்லை என்றால் இது இருக்காது அப்படின்னு. இனிமே நம்ம பார்க்க வேண்டியது வியாப்தி வியாபகம், இதற்கு என்னென்ன அவயவங்கள் இருக்கும், இந்தந்த அவயவங்கள் இருந்தால் இது நல்ல அனுமானம். அதுக்கும் அவயவங்கள் உண்டு, அதுக்கும் அவயவங்கள் உண்டு. அந்த அவயவங்கள் இந்தந்த அவயவங்கள் இருந்தா அது நல்ல அனுமானம். இந்த அவயவத்தில் என்னென்ன குற்றங்கள் இருந்தால் அது தோஷமுள்ள அனுமானம். அவயவங்கள் நல்ல அவயவங்களா இருந்தா நல்ல அனுமானம். அந்த அவயவங்களுக்குள்ள இந்தந்த குற்றங்கள் இருந்தா அது தோஷமுள்ள அனுமானம். சரி, கொஞ்சம் சிரமமா இருக்கமாவும் இருக்கும், ஆனா அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் நிதானமா பார்த்தா அதன் சிரமமே தெரியாது. என்ன பண்ணுவோம், ஒரு அனுமானம் நன்னா இருக்கணும்னாலே அதற்கு முக்கியமான 2 தேவை. ஒரு அனுமானம் நன்னா இருக்கணும்னாலே முக்கியமான 2 தேவை. எது வியாபகமாக இருக்குமோ அது வியாபகத்திற்கு இது வியாப்தமாக இருக்கணும். கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கா, ஒண்ணும் கரெக்ட் இல்லை. எது வியாபகமாக இருக்கோ அது
வியாபகத்திற்கு வியாபியமாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் புரியத்துக்கா சொல்றேன். மற்றொன்று ஏத்து பட்சத்தில் இருக்கணும். பட்சம்ன்றது மலை, ஏத்து எது புகை, அது பட்சம், அதாவது புகை இருக்கணும். புகை இருக்கும் இடத்தில் நெருப்பு இருக்கு என்று தோன்றணும். புகை இருக்கும் இடத்தில் நெருப்பு இருக்குன்னு தோணும். இதுதான் வியாபகத்திற்கு வியாபியமாக இருக்கு என்பது. வியாபகத்திற்கு வியாபியமாக இருப்பேன்னா புகை இருக்கும் இடத்தில் நெருப்பு இருக்கு என்று தோன்றணும் இல்லையா? அதுதான். அப்ப புகை இருக்கும் இடத்தில் எல்லாம் நெருப்பு இருக்கு நான் பல இடத்துல பார்த்திருக்கேன். அது மட்டும் இருந்தா அனுமானம் பண்ண முடியாது. புகை இருக்கும் இடத்தில் நெருப்பு இருக்கும் நான் பல இடத்துல பார்த்திருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு அது மட்டும் இருந்தா அனுமானம் பண்ண முடியாது. இந்த மலையில் புகை இருக்கணும். அப்ப பட்சத்தில் ஹேத்து இருப்பது ரொம்ப முக்கியம். அந்த மலையில புகை இருப்பது ரொம்ப முக்கியம். இப்ப மலையில் புகை இருக்கு, இருப்பினும் நெருப்பு வியாபியம் தானே. நெருப்பு வியாபியம் என்கிற ஞானம் எனக்கு இல்லை என்றா, அதாவது எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கு என்பது என்ன பாத்துக்கோ. எங்கெங்கெல்லாம் பகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கு என்பது. இதில் பகை என்பது வியாபியமாக இருக்கும். சரி, வியாபகமான நெருப்புக்கு பகை வியாக்கியமாக இருக்கு என்பது ஞானம். அப்ப அங்க இருக்கக்கூடிய புகை, அந்த புகை இருந்தாலே நெருப்பு இருக்கணும், ஞானம் ஏற்படுத்தணும். இந்த ஞானம் எனக்கு இருக்கணும். மேலும் நேரே பிரத்யட்சமான வகையில் புகை இருக்கணும் என்பதும் தெரியணும். அங்க புகை இருக்க தெரியலன்னா பிரயோஜனம் இல்லை. புகை இருக்கதும் தெரியணும். இந்த ரெண்டும் இருந்தா தான் அனுமானம் பூர்த்தி ஆகும். அப்பனா இங்க இருந்து என்ன தெரியுது? ஒண்ணு மழை தெரியணும், பிரத்யட்சமா தெரியணும், அந்த புகை எனக்கு தெரியணும். இந்த ரெண்டும் தெரியும். அது மட்டும் இல்ல, புகை இருக்கிறபடியால நெருப்பு இருக்கிற ஞானம் எனக்கு ஏற்படணும். இதெல்லாம் இருந்தா தான் அனுமானம் பூர்த்தியாகும். வியாபியம் என்றாலும் புகை, சாதனம் என்றாலும் புகை. அப்பனா சாதனம், அதாவது லிங்கம் என்னாலும் புகைதான், சாதனம் என்றாலும் புகைதான். இந்த மலையில் நெருப்பு இருக்கிறது என்கிற ஞானம் வருகிறது இல்லையா நமக்கு. இதுதான் அனுமிதி. நேற்றுக்கு இது பார்த்திருக்கோம். அனுமிதி. இந்த மலையில் என்ன இருக்கு? நெருப்பு இருக்குன்னு ஞானம் வருதோனோ. எதனால அந்த ஞானம் வருது? புகை இருக்கிறபடியால அந்த ஞானம் வருதோனோ. அதுதான் அனுமிதி. அனுமதி. இந்த அனுமதிக்கு எது காரணமா இருக்கோ அதுதான் அனுமானம். இந்த அனுமதிக்கு எது காரணமாக இருக்கோ அது அனுமானம். சரி, வியாப்தி என்றாலே என்ன பாருங்க, வியாப்தி என்ற சாத்தியத்துக்கு வியாபகமாக இருக்கணும். சாத்தியம் எது? நெருப்பு. சாத்தியம் முதலே பார்த்துக்கோம். பட்சம், சாத்தியம், ஏத்து. பட்சம்னா மலை, சாத்தியம்னா நெருப்பு, ஏத்துனா புகை. திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கேன். இது அப்ப சாத்தியம் நெருப்பு, இதான் வியாபகம். இதற்கு வியாபகமாக புகை இருக்கணும். எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் என்பதுதான் வியாப்தி. எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு, அதுதான் வியாப்தி. இரண்டாவது பட்சத்தில், அதாவது மலையில் ஏத்து இருந்தாகும். மலையில ஏத்து இது புகை, அந்த ஏத்து இருந்தாகணும். அதாவது பட்சத்தில் தர்மம் இருப்பதுதான் முதல்ல தெரியும். தர்மம் இருப்பதுன்னா என்ன அர்த்தம்? வியாப்தி வேணும், பட்ச தர்மம் வேணும். இந்த ரெண்டு தான் அவயவங்கள். அப்படின்னா வியாப்தி என்னது? இதுதான் வியாப்தி. வியாப்தி என்னது? வியாப்தி சாத்தியம். நெருப்பு தான் வியாப்தி, அதான் சாத்தியம். அந்த சாத்தியமானது மேற்கொண்டு மலைக்கு தர்மம் என்ன? புகை. அந்த புகை இருக்கணும். இந்த ரெண்டு தான் அதுக்கு அவயவங்கள். இந்த ரெண்டு தான் அதுக்கு அவயவங்கள். ஆக இந்த 5 ரூபங்கள் இருந்தாதான் அனுமானத்தையே ஸ்தாபிக்க முடியும். எந்தெந்த 5 ரூபங்கள்? பட்சம், சாத்தியம், கேது, சபக்ஷம், விபக்ஷம். இந்த 5 ரூபங்கள் இருந்தா அனுமானத்தை ஸ்தாபிக்கலாம். அப்ப முதல்ல தேவை ஏத்து. ஏத்து பட்சத்திலாவது இருக்கணும். பட்சத்துல இருந்தே ஆகணும். இருக்கணும்ல, இருந்தே ஆகணும். புகை இருக்கணும். அதுவும் மலையில புகை இருக்கணும். புகை மலையில் இல்லை என்றால் அனுமானத்தை ஆரம்பிக்கவே வேண்டாம். ஆரம்பிக்க முடியுமா? முடியாது. புகையே வரல, மழை மட்டும்தான் தெரியுது, செடி மரம்லாம் தெரியுது, புகை இல்லை.
அப்ப அனுமானம் பண்ண முடியுமா நெருப்பு இருக்குன்னு? பண்ண முடியாது. ரெண்டாவது, சுபட்சத்தில் இருக்கணும். அங்க நான் புகையை பார்த்துட்டேன், ஆனா இதுக்கு முன்னாடி புகையே பார்க்கலன்னு வச்சுக்கோ. எங்க மணப்பல்ல புகையை பார்க்கலன்னா அங்க புகை இருந்தாலும் அங்க நெருப்பு இருக்கும் என்கிற அனுமானம் என்னால பண்ண முடியாது. அப்ப சுபட்சத்திலும் இருக்கணும். சுபட்சம் அது மடப்பறையிலும் அது இருந்தாகணும். மூணாவது, விபட்சத்தில் இருக்கப்படாது. பாருங்க, சுபட்சத்துல இருக்கணும் அப்படின்னா மடப்பல்ல இருக்கணும். மடப்பல்ல இருந்தா தான் ஓ அங்க பகைய பார்த்திருக்கேன், அங்க நெருப்பு இருந்திருக்கு பிரத்யட்சமா. அதே போல அங்க பகை வர்றபடியாலே நெருப்பு இருக்கணும்னு அனுமானம் பண்ண முடியும். இப்ப சுபட்சத்துல இருக்கணும், அதே நேரத்தில் விபட்சத்தில் இருக்கப்படாது. குளத்தங்கரையில போய் நான் போய் புகையை பார்த்தேன்னா அங்க நெருப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? புகையே கிடையாது. அப்ப விபட்சத்துல இருக்கப்படாது. அதாவது இது மூணாவது. முதல்து புகை மலையில இல்லைன்னா எதுவும் பிரயோஜனமே இல்லை, மலையில் இருந்தாகணும். இரண்டாவது, சுபட்சத்தில் இருக்கணும், மடப்பல்ல இருந்தாகணும். மூணாவது, விபட்சத்தில், விபட்சம்னா குளத்தங்கரையிலே புகை இருக்கப்படாது. நாலாவது, பாதிக்கப்படாத சாத்தியமாக இருக்கணும். பாதிக்கப்படாத சாத்தியமாக இருக்கணும் அப்படின்னா, சாத்தியம்னா இது நெருப்பு, அது பாதிக்கப்படப்படாது அப்படின்னா ஏன்னா குளத்தில் நெருப்பு இருக்கு என்று சாதிக்க பார்த்தால் அது பாதிக்கப்படும். குளத்தில் நெருப்பு இருக்குமா? இருக்காதனோ. அப்ப பாதிக்கிறதனோ. எதனால் பாதிக்கணும்னா பிரத்யட்சத்தால். நல்லா பாத்துக்கோ, குளத்துல பிரத்யட்சமா பார்த்தா நமக்கு நெருப்பு தெரியறதா? தெரியலையனோ. அப்ப பாதிக்கிறதனோ. ஏன்னா பிரத்யட்சம் குளத்தில் நெருப்பு இல்லை என்றுதான் சொல்லணும். அதாவது விளக்கு எரியும் போது பாருங்கோ, அனுமானத்தாலே பிரத்யட்சத்தை பாதிக்கலாம், பிரத்யட்சத்தாலே அனுமானத்தை பாதிக்கலாம். இது முன்னாடியே நம்ம பார்த்துக்கோம், மறுபடியும் சொல்றேன். இப்ப அனுமானத்தாலே பிரத்யட்சத்தை பாதிக்கலாமா? பாதிக்கலாம். புரியத்துக்காக சொல்றேன். இப்ப விளக்கு எரிஞ்சின்னு இருக்கு, விளக்கு பெருமாள் திருவாராதனைக்கு விளக்கு ஏற்றி வச்சிருக்கா, எரிஞ்சு நல்லா நெய்ய விட்டுருக்கா, விளக்கு எரிஞ்சின்னு இருக்கு. அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தோம், அதே விளக்கு தான் எரிஞ்சுட்டு இருக்கு, அதே திரிதான் எரிஞ்சுட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஆனா பார்த்தா அப்படிதான் தெரியும். ஒரே திரி ஒரே நெய் தான் தெரியும், கிடையாது. ஒரே திரி கிடையாது, அடுத்தடுத்து திரி போயிட்டே இருக்கு. ஏன்னா திரி குறையிறது, திரி குறைய 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 அடுத்த திரிக்கு போறது, அடுத்த திரிக்கு போறது, அடுத்த திரிக்கு போறது. ஆனா அது நம் கண்ணால பார்த்து பிரத்யட்சமா பார்த்து அடுத்த திரிக்கு போகுது நம்ம கண்ணுக்கு தெரியறதுன்னா தெரியல. பிரத்யட்சமா பார்த்தா அடுத்த திரிக்கு போறது தெரியல, ஆனா அடுத்த திரிக்கு போய்தான் ஆகுறது என்பது அனுமானத்தால் தான் நம்ம தெரிவிக்கிறோம். அப்ப பிரத்யட்சத்தை பாதிக்கிறது அனுமானத்தை வைத்துக் கொண்டு. அதே நேரத்துல நெய்யும் குறையிறது. நெய் 100 கிராம் நெய் விட்டேன்னு வச்சுங்க, இப்ப பார்த்தா 100 கிராம் இல்ல 50 கிராம் தான் இருக்கு. என்ன சுவாமின்னா நெய்யும் குறைஞ்சு விட்டேன். இப்ப நெய்யும் குறைஞ்சு போயிடுத்து, திரியும் குறைஞ்சிருக்கு. அப்ப அனுமானிக்கிறேன், ஓ அப்படின்னா அதே நெய் அல்ல வெவ்வேறு நெய், அதே திரி அல்ல வெவ்வேறு திரி அப்படின்னு நினைக்கிறோமோ. இந்த நிலை இருக்குதுனோ. அப்ப திரியும் தான் எரிய ஆரம்பிக்குத, நெய்யும் குடிச்சிருக்கு இல்லையா? ஆகவே ஒரே நெருப்பு இல்ல. ஏன்னா சாமக்கிரி வெவ்வேறாக இருக்கிறபடியால், சாமக்கிரி வெவ்வேறா இருக்கு, மாறி 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 இருக்கிறபடியாலே இந்த நெருப்பு அந்த சாமக்கிரியை பிடித்துக் கொண்டு எரிகிறதோ அது மாறிக்கொண்டே போகிறது. அதனால்தான் ஒரே நெருப்பு கிடையாது. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? பிரத்யட்சமா பார்த்தா ஒரே நெருப்பு போல இருக்கும். அப்ப நம்ம கண்ணுக்கு ஏன் சுவாமி தெரியல? நம்ம கண்ணுக்கு தெரியணுமோ? அவ்வளவு தூரம் கிரகிக்கக்கூடிய சக்தி நம் கண்ணுக்கு இல்லை, நம் கண்ணுக்கு இல்லை. அப்ப அனுமானத்தை வைத்துக் கொண்டு பிரத்யட்சத்தை பாதிக்கப்பட்டது. பிரத்யட்சமா நமக்கு ஒரே நெருப்பு தெரியறது, பிரத்யட்சமா அதே நெய்யும் தெரியறது. ஆனா அனுமானத்தால் என்ன பண்றோம்? ஓ பிரத்யட்சம் இல்லையே, எப்படி தெரியறது? நெருப்பும் திரியும் குறைஞ்சுருத்தோ, அதே ஒரு நெய்யும் குறைஞ்சுருத்தோணும். இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒண்ணு வேணாம், ஃபேன் போட்டிருக்கோமோ, 5ல போட்டிருந்தா நல்லா சுத்திட்டே இருக்கு, சுத்திட்டே இருக்க பாக்கச்சே சுவாமி எத்தனை பிளேடு இருக்காது, எத்தனை பிளேடு இருக்குன்னு ஒரு பிளேடு தான் சுவாமி இருக்குது அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியும், அப்படிதான் தெரியும். ஆனா உண்மையிலே 3 பிளேடு அதுல இருக்கு, 3 பிளேடு அதுல இருக்கு. ஆனா ஒண்ணுதான் நம்ம கணக்கு தெரியும். ஆனா அது எப்ப தெரியுது? ஒண்ணுதான் நம்ம எப்ப நமக்கு இல்ல 3 தான் நமக்கு என்ன தெரியணும்? எப்படி சுவாமி தெரியும்? அனுமானித்து தெரியுமான்னா அனுமானம் தெரியாது.
அனுமானத்தால் நமக்கு ஒண்ணுதான் தெரியும், ஒண்ணு மாதிரிதான் தெரியும், பிரத்யட்சமா ஒண்ணுதான் தெரியும். ஆனா நம்ம அதை நிறுத்தி பார்த்தோம் வச்சுக்கேன், நின்றுத்துன்னு வச்சுக்கோ. நின்னதுக்கு அப்புறம் 3 பிளேட் இருக்கு சுவாமி தெரியா அது எதுக்கு சொல்ல வந்தனா, இத்தனை தூரம் நம்ம புத்தி அதை சுத்தத்தே நம்முடைய கண் பார்வை அந்த பிரத்யட்சத்தை 3 பிளேடு என்று கிரகிக்கக்கூடிய சக்தி இந்த கண்ணுக்கு கிடையாது. அப்ப அதனால என்ன பண்றோம், ஒண்ணுன்னு சொல்லிடுறோம், அனுமானிக்கணும். ஆக லோகத்தில் நம் புத்தி நித்தியம் அனுமானித்துக் கொண்டிருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நிறைய வேலையை பார்க்க, நிறைய அனுமானிக்கிறோம், ஒவ்வொரு நிமிஷமும் அனுமானிக்கிறோம். 100 அனுமானித்தா அதுல ஒண்ணுதான் நமக்கு அனுமானம் சரியா வருது. 100 சரியா வரும்னு சொல்ல முடியாது, சரியா வருது. எதுக்கு சொல்றேன்னா, இதுதான் ஆபத்து. ஏன்னா பிரத்யட்சத்தை அனுமானிப்பதால் பாதிப்போம், அனுமானத்தை பிரத்யட்சத்தால் பாதிக்கலாம், ரெண்டுமே பண்ணலாம். என்ன சுவாமி அனுமானம் இது? ககானாரவிந்தம் ஆகாசத்தாமரை மணக்கிறதுன்னு நேற்று கூட பார்த்தோம். ஆகாசத்தாமரை மணக்கிறதுன்னா நன்னா இருக்கு, பட்சம் நன்னா இருக்கு, சாத்தியம் நன்னா இருக்கு, ஏத்து நன்னா இருக்கு, எந்த குறையும் கிடையாது. ஆனா ஆகாசத்தாமரைன்னு பிரத்யட்சத்துல கிடையாது. அனுமானத்தை பிரட்சத்தால் பாதிக்கப்பட்டோம், அது பிரத்யட்சத்தை அனுமானத்தால் பாதிக்கும். இப்ப குளத்துல நெருப்பு இருக்குன்னு ஸ்தாபிக்க போனால் இருக்காதே. அதனால பாதிக்கப்படாமல் இருக்கணும்ன்ற தேவை இருக்கணும். இதான் 4வது தேவை. அப்ப 4வது தேவை எது? பாதிக்கப்படாத. ஏன்னா பாதிக்கப்படாத சாத்தியம்னா நெருப்பு, அந்த நெருப்பு பாதிக்கப்படாத சாத்தியமாக இருக்கணும் அப்படின்னு தெரியும். 4வது ஏது என்பது பட்சத்திலும் ஸ்வபட்சத்திலும் இருக்கணும், விபட்சத்திலும் இருக்கப்படாது. விபட்சம் குளத்துல இருக்கப்படாது. ஏது எது புகை இருக்கப்படாது. 4வது எதை சாதிக்கிறோமோ நெருப்பு என்பது வேறு பிரமாணத்தால் பாதிக்கப்படாமல் இருக்கணும். வேறு பிரமாணத்தால் எப்படின்னா, நெருப்பு தானே சாதிக்கிறோம், அந்த அந்த சாதிக்கக்கூடிய நெருப்பு வேறு பிரமாணம். வேறு பிரமாணம் எது? குளத்துல நெருப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுன்னா, அதனால அது பாதிக்கப்படாம இருக்கணும்னு சொன்னார். அப்ப இந்த மாதிரி 5 விஷயங்கள் இருந்தா தான் அனுமானம் சித்திக்கும் தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் அசத் பிரதிபட்சம் அப்படின்னு ஒண்ணு, அசத் பிரதிபட்சம் உண்டு. அப்படின்னா நான் புகையை வைத்துக் கொண்டுதான் நெருப்பை ஸ்தாபிக்கிறோம், இதற்குள்ள இந்த மலையில வேறு ஏதாவது ஒன்று இருந்து, அதாவது அதுவும் ஏத்து, அதாவது அந்த ஏத்து இந்த நெருப்பை மலையில் ஸ்தாபிக்கோட்டாம தடுத்துன்னு வச்சுக்கேன், அப்ப அனுமானம் போயிடும். பிரியத்துக்காக மலையில புகை வந்தது, பார்த்துட்டு இருந்த நெருப்பு இருக்குன்னு சொன்னேன். சரி, அந்த ஏத்தை என்ன பாருங்க, ஸ்தாபிக்க ஒட்டாம நெருப்பை ஸ்தாபிக்க ஒட்டாம தடுத்ததுன்னா அப்போ அனுமானம் விடும். அதுதான் சத்பிரதிபட்சம்னு பேர். அப்படின்னா பிரியத்துக்காக சொன்னேன், நாம் எடுத்துக்கொண்ட புகை என்கிற ஏத்துவுக்கு பிரதிபட்சம் இருக்கு அப்படின்னு. அதாவது அவர் ஆட்சேபிக்கிறார். என்ன ஆட்சேபிக்கிறார்னா, ஒருத்தர் என்ன பண்ணார், பெருமாள் சேவிக்க போறேன்னார், ஸ்ரீரங்கத்துக்கு போறேன், அதுவே பகல்பத்து 40 வருஷம் மூலவரை சேவிக்க போறேன்னு ஒருத்தர் சொன்னார். சரி போகலாமே என்னாரு. அங்க யாரோ ஒருத்தர் ஆளை பிடிச்சார், அங்க ஒரு சுவாமி பிடிச்சார், நான் ஐஷன் போறேன் அப்படின்னார். சரி ஐஷன் போவார் போல் இருக்கு காத்துட்டு இருந்தார். ஆனா அவர் நல்லா அவருக்கு நல்ல இது உண்டு, அவருக்கு நல்ல பெயர் உண்டு. அது மட்டும் இல்லாம அங்க அவருக்கு நல்ல செல்வாக்கும் உண்டு. இருக்கிறபடியால் ஐஷன் போயிடுவார் நம்பிக்கையோடு இருந்தார், அனுமானித்தார், நம்பிக்கையோடு இருந்தார். கிட்டக்க போனா இவரால போக முடியல, அவராலேயே போக முடியல, செல்வாக்கு உடையவராலையும் போக முடியல. செல்வாக்கு உடையவர் யார் ஐஷன் போறேன்னு சொன்னாரு அவராலையும் போக முடியல. என்ன சுவாமி இப்ப அனுமானம் தப்பா போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க முக்கியமந்திரி வந்துட்டார். முக்கியமந்திரி வந்தாச்சுன்னா எல்லாரும் வெளில தெரிவிவார், எல்லாரும் வெளில தருவார். எல்லாரும் வெளில தந்த உடனே இப்ப இவருடைய அனுமானம் என்ன ஆயிடுச்சு, பிரதிபட்சம் ஆயிடுச்சு, சத்பிரதிபட்சம் ஆயிடுச்சு. என்ன சத்பிரதிபட்சம் ஆயிடுச்சுன்னா, இவர் அனுமானம் பண்ணது மாறி போயிடுச்சு. என்னத்தான் பண்ணார், அவரால பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. அங்க செல்வாக்குறையக்கூடிய ஒரு சுவாமி இருக்காரு இல்லையா, அந்த செல்வாக்குடைய இருக்கக்கூடிய சுவாமிக்கு இவரை பெரிய பெருமாள்கிட்ட சேவை பண்ணி வைக்கக்கூடிய சாமர்த்தியம் இவருக்கு உண்டு. இருந்தாலும் அன்னைக்கு முக்கியமந்திரி வந்தபடியால இவரால அங்க போக முடியல, யாரையும் போக முடியல. அப்ப அதுக்குதான் இது சத்பிரதிபட்சம்னு பேரு, அதுக்குதான் சத்பிரதிபட்சம்னு பேரு. இப்ப அந்த அனுமானம் எங்கு தப்பா போயிட்டுன்னா, கோயில்ல
இவரால் நன்றா சேவை பண்ணி வைக்க முடியும் என்று அனுமானித்தேன் இல்லையா? ஆனால் சிபார்சு சுவாமிக்கு பிரதிபட்சம் ஆயிடுச்சு. பிரதிபட்சம் வந்துருக்கு இல்லையா? அந்த பிரதிபட்சம் எனக்கு சேவை கிடையாது. இதற்குதான் சத் பிரதிபட்சம்னு பேர். அந்த மாதிரி இருந்தாலும் அனுமானம் செல்லுபடி ஆகாது. அந்த மாதிரி இருந்தாலும் அனுமானம் செல்லுபடியாகும். சரி, இவரால் சேவை பண்ணி வைக்க முடியும்னு ஒரு ஏத்து, மேலும் இன்னொரு ஏத்து வந்தாலே அது போகப்படாதுன்னு சொல்லலாம் அல்லவா? அப்ப பிரதிபட்சம் இருந்து சாத்தியத்தை பாதித்தது இல்லையா? பிரதிபட்சம் இருந்தாலே என்ன? இவரால் ஐஷன் கொண்டு போக முடியும், பெரிய பெருமாள் சேவை சாதிக்க, இருந்தாலும் போக முடியலையனோ, அப்ப பாதித்ததுனோ, அந்த பாதிப்பு தான் சத் பிரதிபட்சம்னு பேரு. நாம் எடுத்துக்கொண்ட ஏதுவுக்கு இதை போல பாதிப்பு எதுவும் இல்லைன்னா அதுக்கு அசத் பிரதிபட்சம்னு பேரு. சொல்றேன். இப்ப பெரிய பெருமாளை சவசாயிக்கத்தை ஐஷன் போற ஒரு சுவாமியை சொன்னார். என்னவோ அவர் அங்கிட்ட என்ன செல்வாக்கு உடையவர் தான், அவரால் போக முடியல, முக்கியமந்திரி வந்துட்டான்னு சொல்லணும். அதுக்கு என்ன பேரு? சத் பிரதிபட்சம்னு பேரு. பிரதிபட்சம் வந்து அதனால அனுமானம் பாதிக்குது. அதே அனுமானம் பாதிக்காம எடுத்துக்கொண்ட ஹேத்துக்கு இதை போல பாதிப்பு எதுவும் இல்லைன்னா, ஹேத்து அந்த பாதிப்பு எதுவுமே அவர் ஐஷன் போயிட்டாருன்னு வச்சுக்க, பாதிப்பே இல்லைன்னா அதுக்கு அசத் பிரதிபட்சம்னு பேர். பிரியத்துக்காக சொல்றேன். இதே பெரிய பெருமாள் எக்ஸாம்பிள் வச்சுப்போம். பெரிய பெருமாள் ஐஷன் போறேன்னு சொன்ன, ஐஷன் சேவை பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார். ஆனா இந்த தடவை அந்த செல்வாக்குடைய இருக்கக்கூடிய அந்த சுவாமி சொல்லல. இந்த சுவாமி என்ன பண்ணார்? வேற யாரோ ஒரு பாகவதரை போயிட்டார். அவர் சாமானியவர். அவருன்னு அங்க செல்வாக்குடையவர்லாம் ஒண்ணும் கிடையாது, சாமானியப்பட்டவர். அவர் நேரம் அவர்கிட்ட சுவாமி, ஆனா அந்த ஊர்க்காரர் அந்த ஊர்க்காரர்ன்றதுனால அவருக்கு அங்க எல்லாமே தெரியும், எல்லாமே அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு அடைய சொல்ல வரல. ஏதோ போவார் வருவார். அவரே கூட்டம் அதிகமா இருந்தா போக மாட்டார். ஏண்டா சுவாமி எதுக்கு இப்ப போகணும், எப்ப கூட்டம் இல்லாத போயிடலாம், அந்த நிலையில் இருக்கவர் நேரா இந்த சுவாமி என்ன பண்ணார்? அந்த பாகவதர்கிட்ட போனார். சுவாமி பெரிய பெருமாள் சேவிக்கணும், நீர் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். நானே கூட்டம் அதிகமா இருந்தா போறது கிடையாது, இருந்தாலும் பார்ப்போம், அந்த பகவத் அனுகிரகம் இருந்தா நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமா போறேன், நான் ஐஷன் போறேன், நிச்சயம் ஐஷன் போறேன், அவனுடைய அனுகிரகத்தால் ஐஷன் போறேன் அப்படின்னு இந்த சுவாமி சொல்லிட்டார். இப்ப இதுக்கு அசத் பிரதிபட்சம்னு பேரு. அப்ப ஐஷன் போயிட்டாரா சுவாமி? ஆமா. எப்படி சுவாமி ஐஷன் போயிட்டார்? எந்த விதத்துல இருந்தா செல்வாக்கே இல்லைன்னு சொன்னது என்ன? இப்ப இவர் செல்வாக்கை எங்க போட்டார்? பெரிய பெருமாள் தலையில போட்டார். இதற்கு முன்னாடி செல்வாக்கை அந்த சுவாமி தன்னிடத்துல வச்சுட்டு இருந்தார். நான் உன்னை அழைத்துக் கொண்டு போகிறேன், எனக்கு செல்வாக்கு இங்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஐஷன் போறேன்னு சொன்னார். முக்கியமந்திரி வந்தபடியால போக முடியல. இப்ப இவர்கிட்ட எந்த செல்வாக்கும் கிடையாது. ஆனா இவர்கிட்ட செல்வாக்கு இல்லாதபடியால இவர் ஒரு அனுமானம் பண்றார். நான் உன்னை ஐஷன் போறேன். எதனால ஐஷன் போறேன்? பெரிய பெருமாள் அனுகிரகத்தால நீ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரோ. இவர் சேவை கிடைச்சிருத்து. என்னவா கிடைச்சிருத்துன்னா பெரிய பெருமாள் அனுகிரகத்தால கிடைச்சதுன்னா. அப்ப இந்த சத்பிரதிபட்சம் வராதான்னா பெரிய பெருமாளை எதிர்த்து கொண்டு யாராவது பேச முடியுமா? அங்க முக்கியமந்திரி வரதா இருந்தாலும் பெரிய பெருமாள் சங்கல்பம் பண்ணியாச்சுன்னா அவரால் சேவிக்க முடியுமா? சேவிக்க முடியாதனோ. அப்ப இந்த சுவாமிக்கு கிடைச்சிருமோனோ. இதுதான் அசத் பிரதிபட்சம்னு பேர். சத்பிரதிபட்சம், அசத் பிரதிபட்சம். சத்பிரதிபட்சம்னா நாம ஒரு ஹேத்து, ஒரு காரணம், அந்த காரணமானது பாதித்ததென்றால் அதற்கு சத்பிரதிபட்சம்னு பேர். அந்த காரணம் பாதிப்பு இல்லாமல் அது பூர்ணமாக தீர்க்கமாக அந்த அனுமானம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அதற்கு அசத் பிரதிபட்சம்னு பேர். இப்ப பெரிய பெருமாளுடைய அனுகிரகத்தாலே பெரிய பெருமாள் சேவை கிடைச்சதுன்னா அதற்கு அசத் பிரதிபட்சம்னு பேரு. யாரோ ஒரு சுவாமி நான் அங்க செல்வாக்குடையவன், நான் ஐஷன் போறேன்னு சொல்லியாச்சுன்னா அதற்கு சத் போகல, அந்த சேவை கிடைக்கல, கிடைக்காதபடியாலே அது பாதித்ததனோ அதுக்கு சத் பிரதிபட்சம்னு பேரு. அப்ப இந்த பரமபக்தர் கேட்டான ஐஷன் போறாரோ தெரிவிக்கிறார். ஆக அசத் பிரதிபட்சம், பிரதிபட்சம், இந்த இடத்துல வந்து அசத் பிரதிபட்சம், இவருக்கு பிரதிபட்சமே கிடையாது. அதன் பிறகு முக்கியமந்திரி வந்தாலும் சரி வெறும் உள்ள விடுவாரா? உள்ள விட மாட்டாரு. அப்ப அவர் யாரையோ கூடுவாருனார்,
ஒண்ணுமில்லா அந்த மாதிரி நடக்குமா சுவாமி? ஒண்ணுமில்லாத குறும்பருத்த நம்பிக்கு மண்ணால் செய்த புஷ்பத்தை தலையில தாங்கிட்டு இருக்கார். ராஜா தங்கத்தாலே புஷ்பத்தை கொடுக்குறான், திருவிடி வார்த்தை போட்டு போயிருக்கார். தங்கத்தால் தொண்டமான் சக்கரவர்த்தி ஒதுக்கி வச்சுட்டார். ஒண்ணுமில்லாத மண் புஷ்பத்தை கொடுத்த குறும்பருத்த நம்பிக்கை அவ்வளவு தூரம் தன்னுடைய சுவாதந்திரியத்தாலே தலையில தாங்குறாருனோ, நிவாரகர் இல்லாத சுவாதந்திரியம் திருவிழையா அதை நம்பித்தான் இவர் போனார். அப்ப அதை நம்பி நாம் போனோம்னா அசத் பிரதிபட்சம் கிடைக்கும். இதெல்லாம் இது எதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, என்னைக்குமே நமக்கு அனுமானம் பண்ணணும்னாலும் நம்ம ஒரு கைங்கரியம் பண்றோமோ, சுவாமி என்னால இதெல்லாம் பண்ண முடியும், நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப சிரமம். அந்த வார்த்தையே கூடாது. அப்ப என்னன்னா, பகவத் அனுகிரகத்தாலும் ஆச்சாரிய கடாட்சாசனம் இது நடக்கும். அந்த வார்த்தை சொல்லிட்டு வச்சுக்க நிச்சயமா நடத்துவோம். அதை விட்டுட்டு சுவாமி எனக்கு சாமர்த்தியம் இருக்கு, எனக்கு எவ்வளவு இதுல அனுபவம் இருக்கு தெரியுமோ, அத்தனை அனுபவத்தை இங்க வச்சேன்னா இதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நிச்சயமா முடியாது. எதுக்கு சொல்ல, அதான் சத் பிரதிபட்சம்னு பேரு. அசத் பிரதிபட்சம்னா இது என்னுடைய சாமர்த்தியம் இல்லை சுவாமி, பகவத் அனுகிரகம் ஆச்சாரிய கட்டாட்சி சொல்றாரு இல்லையா, ஆக அசத் பிரதிபட்சம். ஆக பகவானை சேவிக்கும் போது யாரோ பதவியில் இருப்பவனை நம்பி போனேன் என்றால் சத் பிரதிபட்சம். இதெல்லாம் ஒரு பாடமா எடுத்துக்கலாம். இது யாரு எத்தீந்திரமதி தீபிகான்னு தெரிவிக்கிறார் சுவாமி சீனிவாசாச்சார சுவாமி. ஏன்னா அவனை சேவிக்கிறோம்னாலே நான் இவருடைய சிபாரிசு, அவருடைய சிபாரிசு, அவர் புருஷகாரம் பண்ணார் அப்படின்றானோ அதெல்லாம் வேண்டாம். ஒரே புருஷகாரம் தாயார் புருஷகாரம் பண்ணா நிச்சயமா கிடையாது. திருச்சானூர் போய் சேவிச்சுட்டு திருமலைக்கு போனா நிச்சயம் உண்டு. திருச்சானூர் போகாம திருமலைக்கு போனா தெரியாது சுவாமி. கிடைச்சா கிடைக்கலாம், கிடைக்கலாம் போலாம். அது நிவாரகர் இல்லா சுதந்திரம் இல்லையா, என்ன வேணா ஆகலாம். இதுக்கு சொல்ல அதனால ஆக சேவை கிடைக்காம போகலாம். சத்பிரதிபட்சம் தோஷம் வரலாம், சேவை கிடைக்காமலும் போகலாம். ஆனால் அசத் பிரதிபட்சத்தை விடித்தேன் என்றால் அனுமானம் தப்பாது. ஆக இந்த அஞ்சும் தேவை. பட்சம், சாத்தியம், கேது, சுபக்ஷம், விபக்ஷம், இந்த அஞ்சும் தேவை. ஆனா இதுல என்ன தெரியுமா, பட்சத்தில் இருக்கணும், சுபக்ஷத்தில் இருக்கணும், விபக்ஷத்தில் இருக்கப்படாது. மேலும் பாதிக்கப்படக்கூடாது. மற்றொரு பிரமாணத்தாலே சாத்தியம் பாதிக்கப்படப்படாது. பிரதிபட்சம் இருக்கப்படாது. இதனை பார்த்தா பிரதிபட்சம் என்னன்னு, பிரதிபட்சம் இருக்கப்படாது. இந்த அஞ்சும் தான் அவயவங்கள். இப்ப அனுமானத்துக்கு எது அவயவங்கள்? பட்சம், சாத்தியம், கேது, சுபக்ஷம், விபக்ஷம், இந்த அஞ்சும் அவயவங்கள். இருப்பினும் பிரத்யட்சம் பிரபல பிரமாணம். சரி சமயம் பிரத்யட்சமாக கொண்டிருந்தால் அது உடனே அனுமானத்தை உடைக்கும். இந்த பிரத்யட்சமா ஒண்ணு இருந்து வச்சுக்கேன், அது உடனே அனுமானத்தை உடைக்கும். எப்படி சுவாமி உடைக்கும்? பிரத்யட்சமா ஒண்ணு இருக்கு, அது உடனே அனுமானத்தை உடைக்குமான்னா, ஒரு சுவாமி என்ன பண்ணார், எல்லா எக்ஸாம்பிளோட சொல்றேன், ஒன்னும் சிரமமே இல்லை. ஏன்னா நான் இப்படியே போயிட்டே இருந்தேன் வச்சுக்கேன், அப்படியே விட்டத்தை பார்த்தோம்னு இன்னைக்கு இருந்துட்டு இருப்பேன். அதனால்தான் வேதாந்த விசாரம்னால கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட் தான் இருக்கும், ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் அங்கங்க எக்ஸாம்பிள் சொன்னா கொஞ்சம் அப்படியே அது கொஞ்சம் மெருகூற்றா போல, ஒரு ரசத்தை கொடுக்குமா போல, அடிக்கடிக்கு இந்த பழரசம் கொடுக்குறா இல்லையா, அந்த மாதிரி கொடுக்குமா போல. இப்ப இந்த இடத்துல பிரத்யட்சத்தை ஒண்ணு இருந்தா அது உடனே அனுமானத்தை உடைக்கும். இங்க என்ன அனுமானம், என்ன பிரத்யட்சம் உடைக்கிறது பார்ப்போம். ஒரு சுவாமி என்ன பண்ணார், ஒரு சுவாமியோடு இன்னொரு சுவாமிக்கு 30 வருஷமா ஏதோ பேச்சுவார்த்தை கிடையாது. என்னமோ அவளுக்குள்ள ஏதோ ஒரு மனக்கசப்பு அப்படின்னு வச்சுக்கல. அப்படி இருக்கச்சேது பேச்சுவார்த்தை கிடையாது. இப்ப அவரை இந்த சுவாமியாத்துல ஒரு கல்யாணம், கல்யாணத்துக்காக அவரை கூப்பிடணும். அவரை கூப்பிடணும்னா 30 வருஷமா பேச்சுவார்த்தை கிடையாது. நான் போய் என்னமா அவரை கூப்பிடுறது, கூட வேண்டாம், கூப்பிட்டாலும் அவர் வரமாட்டாரு. 30 வருஷம் பேச்சுவார்த்தை கிடையாது, இப்ப எதுக்கு வந்து கூப்பிடுறாரு, நான் இதுக்காக போகணும் அப்படின்வார். அதனால கூப்பிடாதபடியால என்ன பண்ணிட்டாரு, இவர் ஒவ்வொரு சுவாமிக்கும் வேட்டி உத்திரி எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். அதெல்லாம்
95 வேட்டு வாங்கணும், அவருக்கு உண்டான மரியாதை பண்ணணும். அதெல்லாம் வேட்டு ஊத்தியெல்லாம் வாங்கி வைக்காம மற்றவாளுக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டார். சில 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 திருமாளிகள்லாம் இதை பண்ணுவா. இந்தந்த சுவாமிக்கு இந்தந்த வேட்டு பேர் எழுதி வச்சு அதை தனித்தனியா ஒரு கவர்ல போட்டுக்குவா. அவ வந்தோன்னு அவாவுக்கு அந்தந்த சம்பாவனை கொடுத்துருவா. அதே போல இவர் பண்ணணுமோனோ அதெல்லாம் பண்ணல. ஏன்னா அவர் வரமாட்டான்னு சொல்லி வந்துட்டார். இந்த சுவாமியுடைய சம்பந்தி இருக்காரணும், யார் கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அந்த சுவாமியுடைய சம்பந்தி இருக்காரனோ, சம்பந்திக்கு அவர் வேண்டப்பட்டணும். எந்த சுவாமியோடு 30 வருஷம் இவர் பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கோ அந்த சுவாமியோடு சம்பந்திக்கு அவர் வேண்டப்பட்டவர். வேண்டப்பட்டவரானபடியால அந்த சுவாமி பத்திரிகை கொடுத்திருக்கார். இப்ப அந்த சுவாமிக்காக இவர் வர வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டு. இப்ப திடீர்னு கல்யாணத்துக்குள்ள அந்த சுவாமி உள்ள நுழைகிறார். 12 திருமண்காவ சாத்திண்டு சிகையோடு என்னென்ன உண்டோ அத்தனை பரிவாரங்களோடு உள்ள நுழைகிறார். இந்த சுவாமி கேட்கிறார் பக்கத்துல, யார் சுவாமி, யார் வந்துருக்காரா? நீர் யாரு 30 வருஷமா உனக்கும் அவக்கும் எனக்கும் சொல்லிட்டு அவருக்கு பத்திரிகை கொடுக்காம அவர் வரமாட்டான்னு சொல்லலே, அந்த சுவாமி தான் வந்தாருங்க. ஓ, அந்த சுவாமி வந்துட்டாரா? என்னமா வந்தார்? என்னுடைய பட்சம் சாத்தியம் ஏற்று இதெல்லாம் என்னமா தப்பா போயிடுதுன்னா, தப்பா போயிடுது. அப்ப பிரத்யட்சத்துல அவர் வந்துட்டாருன்னு இவர் அனுமானம் பண்ணது என்ன ஆயிட்டு? தப்பா பண்ண. நீர் அனுமானம் பண்ணீரே வரமாட்டார்னு, அந்த சுவாமி வந்தார்னு சொல்ல, இப்ப அனுமானம் போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? பிரத்யட்சமா வந்துட்டார் இல்லையா? அப்ப அனுமானம் உடஞ்சு போயிடுக்கணும். இதுதான் பிரபல பிரமாணம். ஏன்னா நாம் பண்ணி இருக்கிற துர்பல பிரமாணத்தை உடைக்கும் பிரபல பிரமாணம். அப்ப பிரத்யட்ச பிரமாணம் துர்பல பிரமாணத்தை உடைக்கும். ஆஹா, அப்படி இருக்க செய்து இப்ப இன்னொரு விஷயம் இல்லை. அதாவது ஆக ஓர் ஹேத்து புகை, அதுதான் புகைதான் நெருப்பை சாதித்து கொடுக்கிறது. புகைதான் நெருப்பை சாதிக்கிறது. புகையை தவிர இன்னொரு ஏத்து இருந்து அங்க நெருப்பை இப்ப என்று சொல்லிட்டா அது சத் பிரதிபக்ஷம். பார்த்தோம், அசத் பிரதிபக்ஷம் சத் பிரதிபக்ஷம். சத் பிரதிபக்ஷம்னா பாதிக்கிறதான் சத் பிரதிபக்ஷம். பாதிப்பு இல்லாம இருந்தா அசத் பிரதிபக்ஷம் இல்லையா? அதாவது அங்க இன்னொரு ஏத்து இருந்து வச்சுக்கேன், புகையை தவிர இன்னொரு காரணம் இருந்தா அதுக்கு சத் பிரதிபக்ஷம். இது அதை போல பாதிக்கக்கூடிய இன்னொரு பிரதிபட்சம் இல்லாமல் இருப்பதுதான் அசத் பிரதிபட்சம். சரி, நாம் எதை ஏதுவாக கொண்டுள்ளோமோ அந்த ஏத்துக்கு என்ன பாருங்க, நிகரான பலம் இருக்கணுமாம். என்ன பாருங்க, இந்த நம்ம எது புகை ஏத்தணும், அந்த புகைக்கு நிகரான பலம் இருக்கணும். ஆக இப்படியாய் 5 என்னது 5 அவயவங்கள் சொன்னார். ஆக ஏது என்பது வியாப்தியம் லிங்கம் அப்படின்னு தெரிவித்தார். இது 2 வகை. அன்வய ஒண்ணு, வெத்திரேகம் கேவல அன்வயம், அன்வய வெத்திரேக்கி அப்படின்றார். அன்வய வெத்திரேக்கி கேவல அன்வயம் அப்படின்னு 2 வகை உண்டு. இது வியாப்தியத்துல 2 வகை, கேவல அன்வயம், அன்வய வெத்திரேக்கி. இதில் அன்வய வெத்திரேக்கன்னா அன்வயத்திலையும் சொல்லலாம், வெத்திரேக்கத்திலையும் சொல்லலாம். நேற்றுக்கு பார்த்த போனோம் அன்வயம்னா என்ன, வெத்திரேகம்னா என்னன்னு பார்த்த போனோம். அப்படி இருக்கச்சு இந்த 2மே நிற்கும். 2மே தோஷம் இல்லாதது. அப்படின்னா சாதுன்னு ஒருத்தர் சொல்லுவார். எல்லாம் அங்க இருக்கிறது அடி எடுத்து சொல்லிட்டு இருக்க. சாதுன்னு கிடையாது. கண்ணனே பரித்ராணாய சாதுனாம். சாதன்னா ரொம்ப சாப்பிட்டா இருப்பார் சுவாமி, கையை கூப்பிட்டே இருப்பார், எதையும் பேச மாட்டார் அப்படின்னு அர்த்தமானா, சாதுன்னா எல்லாமே தெரிஞ்சா இருக்கும் ஆனா தோஷம் இருக்காது. அதுக்குதான் சாதுன்னு பேர். சாதுன்னா நம்ம காடு மிரண்டால் சாது கொள்ளாதுன்னு சொல்லுவா ஒரு வார்த்தை. காடு மிரண்டால் சாது கொள்ளாதுன்னு. அந்த சாதுக்கு அர்த்தம் வேறு. இந்த சாதுன்னா என்ன அர்த்தம்னா எல்லாமே தெரிஞ்சா இருக்கும் ஆனா தோஷம் இருக்காது. ஜனன மரணங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு இருப்பவன் தான். அப்படிப்பட்ட அனாத்ம குணம் என்கிற தோஷம் இருக்காது. ரஜோகுணம் என்ன, தமோ குணம் என்ன, இந்த குணங்கள் ஒட்டாம இருக்கிற இதெல்லாம் இருப்பதுதான் சாதுன்னு அர்த்தம். சப்தகுணமே இருப்பவன், ரஜோகுணம் தமோகுணம் ஒட்டாமல் இருப்பவன், ஆத்ம குணம் பூர்ணமாக இருப்பவன், அனாத்ம குணம் என்கிற தோஷம் இல்லாதவன், இவனுக்கு சாதம் பெறும். இப்ப
இந்த அன்வய வெத்திரேக ரெண்டையும் சொல்ல முடியுமான்னா என்ன வருங்க? அன்வயம் வெத்திரேகம் அப்படின்னா இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். சொல்ல முடியுமான்னா புகை இருக்கும் இடத்தில் நெருப்பு இருக்கும். ஆமா சுவாமி, இது அன்வயம். வெத்திரேக எது சுவாமி? நெருப்பு இல்லாவிட்டால் புகை இருக்காது, இது வெத்திரேகம். நெருப்பு இல்லாவிட்டால் புகை இருக்காது, கரெக்ட் தானே? நெருப்பு இல்லைன்னா புகை இருக்குமா? இருக்காது. ஆனா புகை இருக்கும் இடத்தில் நெருப்பு இருக்கும், இது அன்வயம். சரி, இது வெத்திரேகம். இப்ப இந்த ரெண்டுமே உண்மையாக இருக்கும் இல்லையா? ஆமா சுவாமி, நாம் சாமான்யமாக உலகத்தில் சொல்வது நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படின்னு என்ன சொல்றோம்? நெருப்பு இல்லாம புகையுமா சொல்ல போனோம். யாரை பார்த்து சொல்லுவோம்? பந்துக்கள் விஷயத்துல சொல்லுவோம். உறவினர்கள் விஷயத்துல நெருப்பு இல்லாமல் புகையுமான்னு சொல்ற போனோம். ஆனா இதெல்லாம் வீண் வம்பு. வீண் வம்பு வதந்தி பரப்புவதற்காக தான் இதெல்லாம். அனுமானம் என்பது இதெல்லாம் தப்பு. ஏன்னா சாஸ்திர வாசனையே இல்லாதவன் தான் வதந்தி வாசனைக்கு போவார்கள். நல்லா புரிஞ்சுக்கிறோம். சாஸ்திர வாசனை இருக்கா அவெல்லாம் போக மாட்டான். சாஸ்திர வாசனை இல்லாதவன் வதந்திக்கு போறோம். வதந்தி என்ன சுவாமி? வதந்தி 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 என்றா சம்ஸ்கிருதத்துல பேசுறான்னு அர்த்தம். தமிழ்ல வதந்தின்னா வேறு. வதந்தின்னா என்னது? தேவையில்லாத பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். இதை விட்டு அதை விட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா சம்ஸ்கிருதத்துல வசந்தி என்ன? ஏத்துறான்னு அர்த்தம். வசந்தி இல்ல, வதந்தி. வதந்தி. அப்ப பகவத் விஷயத்தை தவிர எதை பேசினாலும் அது வதந்தின்னு பேர், இது தமிழ்ல. அப்ப அன்வயத்திலும் சொல்லலாம், வெத்திரேகத்திலும் சொல்லலாம். இது ஒண்ணு. இன்னொன்னு இருக்கு. என்னன்னா கேவல அன்வயத்தில் மட்டும் சொல்வது உண்டு, வெத்திரேகத்தில் சொல்ல முடியாது. அப்படின்னா அப்படி இருந்தால் கேவல அன்வயி, கேவல வெத்திரேக. கேவலம் என்னன்னா தமிழ் கேவலம் இல்ல, இது சம்ஸ்கிருத கேவலம். அது மட்டுமே அன்வயம் மட்டுமே கேவல அன்வயின்னு பேரு. கேவல வெத்திரேகன்னா வெத்திரேக மட்டுமே அப்படின்னா கேவல வெத்திரேகன்னு பேரு. இப்ப இத தார்க்கிகன் ஒத்துக்கிறான். கேவல அன்வயம் கேவல வெத்திரேகி. ஆனா சுவாமி ராமானுஜரை ஒத்துக்கவே இல்லை. கேவல அன்வயத்தையும் ஒத்துக்கல, கேவல வெத்திரேகத்தையும் ஒத்துக்கல. இது சொல்ல வேணா அன்வயத்துக்குள்ள சேர்த்தாலும் என்றாருடைய இந்த மாதிரி எல்லாம் தார்க்கிகன் ஒத்துக்கொள்வதில் சுவாமி ஒத்துக்கொள்ள மாட்டார். ஏன்னா அதுல வாசி இருக்கு. ஏன்னா கேவல வெத்திரேகம் சொல்லும் போது எங்கேயாவது வேதாந்தத்தோடு பொருந்தாம வந்துடும். கேவல வெத்திரேகம் சொல்லும் போது எங்கேயாவது வேதாந்தோடு பொருந்தாம வந்துடும். சுவாமிக்கு அது முக்கியம். ஆனா அவர் அதனால அந்த பட்சம் ஏற்கவே மாட்டார். ஆனால் தார்க்கிகனுக்கு வேதாந்தத்துல ஏதாவது பொருந்தாம வந்த பத்தி அவர் கவலையே கிடையாது. அவருக்கு என்ன வேணும்னா தார்க்கிகனுக்கு தர்க்கம் சரியா இருக்கணும், அனுமானம் முக்கியம். இதைத்தான் தார்க்கிகன் பார்க்கிறான். இதுக்குதான் சுஷ்க தர்க்கம்னு பேரு. சுஷ்க தர்க்கம்னு பேரு. ஆத்த தர்க்கம்னு என்பது வேறு, சுஷ்க தர்க்கம்னு பேரு. நம்ம வீட்லயே அடிக்கடி இந்த வார்த்தை வரும். நம்ம வீட்லயே அடிக்கடி இந்த வார்த்தை வரும். என்னன்னா நம் விஷயத்தை பத்தி மனைவி பண்ணும் என்பார். அதாவது ஒருத்தர் பாரியா இருக்கணும், இவர் எப்படியாவது இல்லைன்னு ஆக்கணும். பாரியா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த இல்லைன்னு ஆக்கணும் இல்லையா? இல்லைன்னு ஆக்கணும்னா என்ன பண்ணுவார்னா ஓடு சத்தம் போடுவார். அதெல்லாம் கிடையாது. என்னவா நீ? சில பேர்னா யார் உறக்க பேசுறாளோ அவதான் நன்னா மெத்த படிச்சவான்னு கலியுகத்துல அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஓகம் சத்தம் போடுறாருன்னா உடனே என்ன வரும்னா வரட்டுத்தனமாக வேண்டான்னு சொல்றாரு இல்லையா? எப்போ வரும்? அரை மணி நேரம் கழிச்சு வரும். அரை மணி நேரம் கழிச்சு வரட்டுத்தனமா பேச வேண்டாம்னு சொல்றாரு இல்லையா? அந்த வரட்டுத்தனத்துக்கு தான் சுஷ்க தர்க்கம்னு பேரு. மனைவிக்கும் கணவனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு தர்க்க விதி. அந்த தர்க்க நிலையிலே கொஞ்ச நேரம் பேசி வரட்டுத்தனமா பேசாதீங்கோ அப்படின்னு மனைவியோ அல்லது கணவனோ சொன்னா அதற்கு தான் சுஷ்க தர்க்கம்னு பேரு. அதைத்தான் யார் பண்ண? தார்க்கிகம் பண்றோம். சுவாமி அதை ஒக்கல. ஆனால் சம்பிரதாயத்துல நல்லா வருங்க வரட்டு தர்க்கம் எதுன்னா வேதாந்தத்துக்கு பொருத்தமாய் பண்ணினால், பொருந்தாமல் பண்ணினால். சம்பிரதாயத்துல வரட்டு தர்க்கம் எது? வேதாந்தத்துக்கு பொருந்தாம பண்ணணும். பொருந்தாம பண்ணக்கூடியதா இருந்தால் வரட்டு தர்க்கம் பேரு. வேதாந்தத்துக்கு பொருந்தும்படி தர்க்கம் பண்ணினால் அதற்கு ஆர்த்த தர்க்கம்னு பேரு. இந்த தர்க்க சாஸ்திரம் எதுவுமே தர்க்கம்னு பேரு. அப்ப அதாவது நினைத்து இருக்கக்கூடிய தர்க்கம் இதெல்லாம் ஒத்துக்கலாம்.
நாம் ஏற்கனவே 5 அவயவங்கள் இருக்குன்னு பார்த்தோமோனோ அனுமானத்துக்கு. அதாவது ஏது, பக்ஷம், ஸ்வபக்ஷம், விபக்ஷம், சாத்தியம் அப்படின்னு பார்த்தோமோனோ. இதுல கேது பட்சத்திலும் ஸ்வபக்ஷத்திலும் இருக்கணும். கேது விபட்சத்தில் இருக்கப்படாது, பாதிக்கப்பட்டு இருக்கப்படாது, சப்ரதிபட்சமும் கூடாது. இந்த 5 பாத்திரம் இதெல்லாம் எப்படி இருக்கு? சரி சுவாமி, இதெல்லாம் எப்படி சுவாமின்னா கொஞ்சம் வயசாயிடுச்சுனால புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வயசாயிடுச்சுனாலே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது. ஆனால் 18 வயசு 20 வயசு பிள்ளையா இருந்தா நன்னா புரியும். ஏன்னா நம்முடைய புத்தி சிந்தனையை விட ரொம்ப தூரம் போறது கிடையாது. அப்படியே நின்றுட்டே இருக்குற போட்டு சமம்னு சொன்னேன். வயசான புரியாதுன்னு சொல்லல, புரியும். சிறு வயசுல புரியும்படியான ஒரு தன்மை வயசான பெரியால புரியுன்ற ஒரு தன்மைக்கும் வித்தியாசம் உண்டு. கொஞ்சம் சிரமம் தான், ஒண்ணு வேண்டாம். 8 வயசு 10 வயசு 15 வயசு குழந்தைகள் அவ நன்னா 4,000 சந்தை கத்துக்கிறதுக்கும் 60 வயசு பெரியவர் ஒருத்தர் சந்தை கத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இவர் 10 நாள் முடிச்சிருவார் திருப்பாவைய சந்தை கத்துக்கிறதுண்டா. அவர் 10 நாள்ல 1 மாதம் ஆனாலும் அவருக்கு வராது. என்ன காரணம்னா வயசாயிடுச்சு. அதனால தெரிவிக்கிறாள். எதுக்குன்னா ஆக சொபட்சத்தில் இருக்கப்படாது, சொபட்சத்திலும் பட்சத்தில் இருக்கணும், வேறு விபட்சத்தில் இருக்கப்படாது, பாதிக்கப்பட்டும் இருக்கப்படாதுன்னு தெரிவிக்கிறார். சரி, இந்த அதனால தெரிவிக்கிறார். அப்ப இந்த தூரம் இருக்கச்சே மனசு ஈடு கொடுக்குறது சட்டுன்னு. ரெண்டாவது சிலதெல்லாம் கேட்கும் போதே என்ன ஆகும்னா வயசாயிடுச்சுனாலே அப்படியே கேட்டு அப்படியே கண்ணு சுகக்கும். தூங்கலாம போட்டுக்கு, தூங்கலாம் போட்டுக்கு, தூங்கலாம் போட்டுக்கு. இதெல்லாம் என்ன நம் குற்றம். மேலும் லட்சியம் இல்லைன்னாலே அதில் விருப்பம் வராது. என்னைக்குமே லட்சியம் இருக்கணும். என்ன லட்சியம் இருக்கணும்? நல்லா புரியுங்க. லட்சியம் இதை கேட்டு ஒண்ணுமில்லை. இப்ப நீங்க விசித்திரமத தீபிகா கேட்கறது, இதை கேட்டுட்டு ஏதாவது சதஸுக்கு போறேன் சுவாமி, சதஸுக்கெல்லாம் நான் எங்க சுவாமி போறோம், அந்த அளவுக்கு ஞானம் இருக்கான்னா அதெல்லாம் ஒண்ணும் போறது கிடையாதுன்னு. சரி, சதஸுக்கு போல சுவாமி, ஆனா இந்த லட்சியம் வச்சுக்கணும். என்ன சுவாமி, என்ன லட்சியம் சுவாமி? இதை தெரிஞ்சுக்கணும் லட்சியம் வச்சுக்கணும். என்ன லட்சியம்னா சுவாமி எழுதியிருக்கார், எங்க எம்பெருமானா எழுதியிருக்கார், உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொல்லியிருக்கார். அப்படி இருக்கச்சே அந்த உடையவர் எழுதி வச்சிருக்காரோ, அவர் என்ன கருத்தை சொல்லியிருக்காரோ அந்த கருத்தை புரியலையோ நாம கேட்கணும். இதுதான் லட்சியம். அப்படின்னு புரியலையோ சொன்னோம். இது 2வது வார்த்தையை எடுத்துருங்க. ஏன் அந்த வார்த்தையை போட்டேன்னா புரியாமல் இருக்க செய்தேயே இதை கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன்னா நிச்சயமா புரியும், நிச்சயமா புரியும்ன்ற நிலை. ஆனா இதை தெரிஞ்சு கொண்டு நான் சதஸுக்கு போறேன் அதனால கேட்க போறேன் அப்படின்னு கேட்கப்படாது. எங்க சுவாமி எழுதினார் அதெல்லாம் நான் கேட்கிறேன். இதுதான் லட்சியம். காலட்சேபம் எதனால சொல்லிட்டு இருக்கேன்? சுவாமி இல்ல ரகசிய கண்ணன் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம், திருவாவிடி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சுவாமி எழுதி வச்சிருக்கார், அவருடைய திருவுள்ள கருத்து, அதை சொல்லணுமோ. அப்ப உடையவருக்காக இதை பண்ணணும் அப்படின்னு சதஸுக்கு போறதுக்காக நான் தெரிஞ்சுக்கொள்ள, உடையவருக்காக நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு இதுதான் உயர்ந்த லட்சியம். அந்த லட்சியம் நமக்கு இருக்கணும். லட்சத்திற்கு கூட புரிதுதான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா இது கொஞ்சம் ட்ரை தான் அப்படின்னு ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இது கேட்கணுமே. ஏன்னா உடையவர் அவர் எவ்வளவு சிரமப்பட்டு எழுதி வச்சிருப்பார். அவர் எழுதி வச்ச ஒரு விஷயத்த சீனிவாசாச்சாரியர் எவ்வளவு சிரமப்பட்டு நம்மளுடைய புத்தி அந்த புத்திக்கும் புரியும்படியாக எழுதி வச்சிருக்காரு. கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும். ஆக இத கண்ணனே சொல்றான், ஸ்ரத்தையை வைத்துக் கொண்டுதான் நான் தீர்மானிக்கிறேன் அர்ஜுனான். ஒருத்தருக்கு என்ன ஸ்ரத்தை இருக்கோ அந்த ஸ்ரத்தையை வைத்துக் கொண்டுதான் இவன் ராஜச குணம் உடையவனா, தாமச குணம் உடையவனா, சத்துவ குணம் உடையவனான்னு நான் தீர்மானிக்கிறேன். அது சுவாமி ஸ்ரத்தையை வைத்துக் கொண்டு தீர்மானிக்கிறேன்னா நீ பகவத் விஷயத்துல ஸ்ரத்தை இருக்கணும், பாகவத விஷயத்துல ஸ்ரத்தை இருக்கணும், ஆச்சாரிய விஷயத்துல ஸ்ரத்தை இருக்கணும். இந்த ஸ்ரத்தை இருந்துட்டு வச்சுக்க இவன் சாத்விகன்னு சொல்றான். ஸ்ரத்தையே இல்லைன்னா இவன் தாமசனோ அல்லது ராஜசனோ என்று முடிவு பண்ணுகிறான் கண்ணன். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அதைத்தான் தெரியும். நமக்கு ஸ்ரத்தை இருக்கணும். ஏன்னா எங்க ஆழ்வார் சாதித்தார் கேட்கிறேன், எங்க ராமானுஜர் சாதித்தார் கேட்கிறேன். ஏன்னா ஊரெல்லாம் தவிச்சுட்டு இருக்காளே, எங்க போறது எப்படி போறது என்னமா பண்றது தவிச்சு கொண்டிருக்க.
மோட்சம் கொடுப்பதற்காக உபதேசம் பண்ணினார் இல்லையா? ஆனாலும் நமக்கு மோட்சம் போவதில் உறுதி இருக்கணும். அந்த உறுதி பூர்ணமா இருக்கணுமோனோ, அந்த உறுதி வரணும். உறுதி வரணும் என்றாலே அப்ப என்ன சொல்ல பண்ணணும்? மோட்சம் போகணும் என்ற உறுதி வரணும்னாலே சரீரத்தை காட்டும் ஆத்மா வேறு என்கிற எண்ணம் முதல்ல எனக்கு வரணும். சரீராத்ம விவேகம், அந்த விவேக ஞானம் வேணும். தேகாத்ம அபிமானம் கூடாது என்கிற எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வந்துருக்குன்னா இது ஒவ்வொன்றும் படிக்கட்டு போல, இது வந்தால் இது வரும், இது இருந்தால் நமக்கு வரும். இருப்பினும் சில பேருக்கு ஏன் நிற்கல? சரி சுவாமி, வந்தா வரும் எந்தா வரும். சில பேருக்கு நிற்கல. என்னன்னா லட்சியம் புரியல. காலட்சேபம் கேட்கணும்னாலே சுவாமி சொன்னாருங்கிற எண்ணத்தோடு கேட்கணும். அதற்கு மேல திருவாய்மொழி இருக்கு, ரகசிய கிரந்தங்கள் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் இந்த சுவாமி சொன்னாருங்கிற அபிப்பிராயம் இருந்துச்சியா, அந்த லட்சியம் புரிஞ்சு சொன்னா நல்லா இருக்கும். ஆனா அந்த லட்சியம் லௌகிகமாக இருக்க முடியாது. எப்படி இருக்கும்? லட்சியம் அதீந்திரமாக இருக்கிறது. அப்படின்னா பகவானை அடையணும், கைங்கரியம் பண்ணணும், மேல எங்க உடையவருக்குத்தான் கைங்கரியம் பண்ணணும் என்கிற எண்ணம், என்கிற லட்சியம் இருக்கணும். ஸ்ரீவைகுண்டம் போனாலும் எங்க உடையவர் தான் கைங்கரியம் பண்ணுவேன், வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சுவாமி பெருமாள் கோச்சிக்க மாட்டார? இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்காரு. ஓ, இங்க இருக்கச்சா அவருக்கு பண்ணிடுற, அங்க இங்க ஸ்ரீவைகுண்டம் வந்தாலாவது எனக்கு பண்ணப்படாதான்னு கோச்சு வரான்னா ஆனந்தப்படுவார். என்ன ஆனந்தப்படுவார்னா, ஓ இங்க இருக்கச்சே உடையவர் கைங்கரியம் பண்ணீர், மேல வந்து எனக்கு கைங்கரியம் பண்ணுவீரோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓ பண்ணாம இருந்தா தேவையே நினைச்சிருந்தேன், நல்ல வேலை நீ பண்ணாம இருந்தியே, நீ வாடி அவர் மங்களா சாதனம் பண்ணுவார். அப்ப உடையவர் கைங்கரியம் தான் பண்ண இல்லையா? அப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இந்த மாதிரி நிற்பது என்பது உத்தமம். இந்த நிலையோடு நிற்கிறோமோனோ ஆளவந்தார் இங்கிருக்கும் போதும் நாதவனுக்கு கைங்கரியம். அக்ரித்வமத்த சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மபந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய ரிஷீதமத்ருத்தம் அச்சிந்தயித்வான் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்க செய்து இங்க இருக்கும் போதும் நாதமுனிக்கு கைங்கரியம். அங்க போனதுக்கு அப்புறம்னா தோல் மாற மாட்டேன்ட்டான். தோல் மாறுறதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இங்க இருக்கச்சே தோல் மாறுறதுன்னா பெருமாள் ஏர் பண்றாரு, வேலை பண்ணிட்டு இருக்கச்சே வலது தோலை அந்த வாரம் இருக்கும், அது நேரம் அப்படி லாபகமா மாத்துவார், எடுத்தவனுக்கு மாத்து வரணும். அந்த மாதிரி இங்க இருக்கச்சே நாதமணி கைங்கரியம். அங்க போனோடனே ஸ்ரீநாதனுக்கு கைங்கரியம் கிடையாது. அங்க போனாலும் அதே ஞானம். அத்திர பரத்திர சாபி நித்தியம் யதீய சரணம் சரணம் மதீயம் தெரிவிக்கிறாரியா? அங்கு போனாலும் நாதமணி தான். இதைத்தான் சரம பருவ நெட்டையும் தெரிவார். ஆக நெட்டை வந்துட்டா இத்தனை புத்தகங்களும் அவலீலையா கைப்படும். அந்த நிட்டை தான் ரொம்ப முக்கியம். ஆக இதெல்லாம் என்னமோ அச்சு போட்ட புஸ்தகம் நினைச்சிட்டு இருக்கல, கிடையவே கிடையாது. இதெல்லாம் பேசுற புஸ்தகம், நன்னா பேசும். என்ன சுவாமினா ஆச்சாருடைய திருவுள்ளத்தை பேசுறது. ஏதோ புஸ்தகம் ஏதோ எழுதியிருக்கால பார்த்துட்டு இருக்க போனோம். ஆச்சாருடைய திருவுள்ளத்தை பேசுறது. ஆச்சாரியருடைய திருவுள்ளம் என்னமோ அத இது வந்து அழகிய மனபால பெருமான் நாயனார் ரொம்ப நன்னா எழுதியிருக்கார். நாயனாரை பத்தி ஒரு தனியனே இருக்கு. ஆச்சாரிய சுவாந்த வக்தாரம் அபிராம வராபிதம் கிருஷ்ண தலயம் வந்தே ஜெகத்குரு வரானுஜம். இந்த நம்மாழ்வாடி திருவுள்ளத்தை ஆச்சார இதயமாக எழுதினார் இல்லையா? ஆக நூல் என்பது ஏதோ கருப்பு மசிய வைத்துக் கொண்டு எழுதப்பட்ட அச்சு போட்டது கிடையாது. அந்தந்த ஆழ்வார்களுடைய திருவுள்ளம் என்ன, ஆச்சாருடைய திருவுள்ளம் என்ன, இதை பிரதிபக்தி வரவைத்தான் நமக்கு நன்னா புரியும். ஆக அப்படிப்பட்ட நிலை வேணும்னு தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல வேண்டும்னா, அந்நிய வெத்திரேகி கேவல அன்வயம், இந்த ரெண்டும் பார்த்தோமோனோ அப்ப பிரம்மம் சப்தத்தா சொல்லலாம். இந்த இடத்துல இன்னொன்னு தெரிவிக்காம வரணும். அதாவது இந்த இரண்டிலும் சொல்லலாம். அப்ப வெத்திரேக அந்நிய வெத்திரேகத்தையும் சொல்லலாம், அதே போல வெத்திரேகத்தின்னு சொல்லலாம். அந்நிய வெத்திரேக்கி அதே போல அன்வய வெத்திரேக்கி ரெண்டுத்தையும் சொல்லலாம் தெரிவிக்கிறார். சரி, இதற்கு மேல கேவல அன்வயம் எப்படி சுவாமி வரும்? கேவல அன்வயம் எப்படி வரும்னா, பிரம்மம் சப்தத்தால் சொல்லலாமனு கெடுவிடர் ஆயவெல்லாம் கேசவா என்ன சொல்லலாம். ஆனா கேசவா நாராயணா என்று சொல்லலாம். ஆக பிரம்மம் சொல்லத்தக்கது. இதனாலே வஸ்துவாக இருக்கிறபடியால் இது ஒருத்தர் எடுத்துட்டார்.
பிரம்மம் சொல்லால் சொல்லப்படத்தக்கது எதனால்? அது ஒரு பொருளாக இருக்கிறபடியால். அப்படின்னா வஸ்துவாக இருப்பவைகள்லாம் ஒரு சப்தத்தா சொல்லலாம். ஆக எதுெல்லாம் வஸ்துவா இருக்கோ அதையெல்லாம் சொல்லால் சொல்லத்தக்கது. இப்ப இதை திருப்பி சொல்லணும். திருப்பி சொல்லும் போது என்ன பாருங்க, எதெல்லாம் சொல்லால் தகாததாக இருக்கிறதோ அது வஸ்து அல்ல சொல்லணும் போனோம். ஆனால் சொல்லத்தகாததா இருப்பதுங்கிற உலகத்திலே கிடையாது. அந்த மாதிரி லோகத்துல இருக்கா? சொல்லத்தகாத வஸ்துன்னு ஏதாவது சொல்லவே மாட்டோமே. ஒரு ஊர் சொன்னார் சுவாமி, அந்த ஊரே இல்லையேன்னா, அந்த ஊரே இல்லைன்னா அந்த ஊரை பத்தி யாராவது சொல்லுவாளா? ஒருத்தரும் சொல்ல மாட்டோம். பதில் சொல்றது வேறு, ஒருத்தரும் சொல்ல போறது கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி வஸ்துவே இல்லைன்னா உலகத்துல கிடையாது. ஆக எப்ப வெத்திரேகத்தில் விஷயம் இல்லையோ அப்ப வெத்திரேகம் வராது, அண்மையம் மட்டும் தான் வராது. அப்பனா என்ன வருது? இதற்கு மேலே கேவல அண்மையின் என்று பெயர். அப்படின்னா அண்மையம் சொல்லும் போது, அதாவது எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கங்கெல்லாம் புகை உண்டு. இதுக்கு எது உதாரணம்? மடப்பள்ளி. சரி, எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்காதோ அங்கங்கெல்லாம் புகை இருக்காது. இதுக்கு உதாரணம் குளம். இது வெத்திரேக்கம். என்ன புரியுறதுமோ? அன்வயம் எது, வெத்திரேகம் எது? எங்கெங்கெல்லாம் நெருப்பு உண்டோ அங்கங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கங்கெல்லாம் புகை உண்டு. இதுக்கு உதாரணம் மடப்பள்ளி. எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்காதோ அங்கங்கெல்லாம் புகை இருக்காது. இதுக்கு உதாரணம் குளம். இது வெத்திரேக்கம். சரி, இப்ப விபட்சம் என்பது குளம், ஸ்வபட்சம்னா மடப்பள்ளி, விபட்சம் என்பது குளம். இப்ப பிரம்மம் சொல்லத்தக்கதா இருக்குன்னு சொன்னது, இது விபட்சம் இல்லாம போயிட்டா கேவல அண்மையாக இருக்கும், வெத்திரேக்கியாக வராது. ஏன் சுவாமி? அதாவது கேவலி அண்மையம் என்றாலே 5 அவயவங்கள் வரவே வராது. அண்மையம் என்ன? ஒரு அண்மையம் மட்டுமே, வெத்திரேக்கம் இல்லாம அண்மையம் மட்டுமே ஒரு மனம் வராது. வந்துட்டுனா என்ன ஆகுன்னா 5 அவயவங்கள் பொருந்துமான பொருந்தாது. அதாவது பட்சம் என்ன, சுபட்சம் என்ன, விபட்சம் என்ன, அதே போல சாத்தியம் என்ன, அதே போல ஹேத்து என்ன, இதெல்லாம் வராது. இந்த அஞ்சும் அண்மைய வெத்திரேகமாக இருந்தால்தான் இந்த அஞ்சும் வரும் அப்படின்னு தெரிவித்தார். ஆனால் வெத்திரேகம் இல்லாமல் இல்லை என்றால் விபட்சம் போயிடும். சரி, வெத்திரேகம் இல்லைன்னா விபட்சம் போயிடும். வெத்திரேகம் இல்லைன்னா விபட்சம் போயிடும். சரி, குளம் ரொம்ப முடியல சுவாமி. அப்படின்னா என்ன அர்த்தம்? குளம் சொல்லவே இல்லையே. குளத்தை சொன்னேல? சொன்னேனே, குளத்துல நெருப்பு கிடையாது, அதான் விபட்சம்னு பேர். சரி, இப்ப இதில் 4 தான் வரும், 5 அவயவம் வராதுன்னு. சரி சுவாமி, அன்வயமே சொல்ல முடியாத வெத்திரேக்கு உண்டா? அடுத்தது கேட்க, அன்வயமே சொல்ல முடியாத வெத்திரேக்கு உண்டான்னா, அதாவது அன்வயம் இருக்கு, வெத்திரேக்கு இல்லை என்பது கேவல அன்வயி. சரி, வெத்திரேக்கு மட்டும் இருக்கு, அன்வயம் சொல்ல முடியாது என்று இருந்தால் அது கேவல வெத்திரேக்கியாக இருக்கும். கேவல வெத்திரேக்கு உண்டா என்றால் அதை பிடிக்க முடியாதுன்றார் சுவாமி. கேவல வெத்திரேக்கு இருக்குன்னா அதை நம்மால் கிரகிக்கவே முடியாது. அதனால் கேவல வெத்திரேக்கி என்பது கிடையாது. கேவல வெத்திரேக்கி என்பது கிடையவே கிடையாது. அதுவும் அப்படின்னா அதுவும் கேவல அன்வயத்துக்குள்ளதான் சேர்க்கணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப அடுத்த விஷயம், பிரம்மத்தை அனுமானத்தை கொண்டு ஸ்தாபிக்கலாமா? இது வியாபித்தோட பிரம்மத்தை ஸ்தாபிக்கிறோமோ, பிரம்மம் எது அப்படின்னு ஸ்தாபிக்கிறோமோ, அந்த அனுமானத்தை பிரம்மத்தை சப்த பிரமாணத்தை கொண்டுதான் ஸ்தாபிக்க முடியும்னு நம்ம ஏற்கனவே பெரியவர்கள் தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. சப்த பிரமாணத்தை தவிர பிரத்யட்சத்தாலோ அனுமானத்தாலோ பிரம்மத்தை ஸ்தாபிக்க முடியாது என்றால், இப்ப ஒரு சுவாமி என்ன சொல்றார், பிரம்மத்தை நான் அனுமானத்தால ஸ்தாபிக்கிறேன். அனுமானத்தை ஸ்தாபிக்கலாம்னா ஒரு வியாப்தி சொல்றாரு. உலகத்தில் செடியெல்லாம் முளைச்சிருக்கணும், மரம் செடியெல்லாம் முளைச்சிருக்கணும், அப்ப அதுக்கு ஒரு கர்த்தா இருக்கணுமோ? ஏன்னா அது காரியமாக இருக்கிறபடியால், எது காரியமாக இருந்தாலும் கர்த்தா இருந்தாகணும் என்பது வியாப்தி சொல்லி அனுமானிக்கலாம். சொல்றேன், ஒரு பானை ஒருத்தர் பண்ணியிருக்கார். பானை யார் சுவாமி? கொயவன் தான் பண்ணியிருப்பார். நான் கொயவனை பார்க்கல. அதே போல மரம் வளர்ந்திருக்கு, செடி வளர்ந்திருக்கு,
அப்ப யாரோ ஒருத்தர் வச்சிருக்கணுமோ, யார் வச்சாலும் தெரியாது. ஆனா அவர் வச்சிருந்தா தானே வளர்ந்துருக்கும். அப்ப அந்த மரம் செடி வளருவதற்கு யாரோ ஒரு கர்த்தா இருந்தாகணும். அது எப்படி சொல்றேன்? வியாபித்து சொல்லி அனுமானிக்கலாம். அனுமானிக்கிறேன். அதே போல பிரம்மத்தை இப்ப கர்த்தான் அனுமானிக்கலான்றார். கர்த்தான் அனுமானிக்க போகிறேன்றார். பிரபஞ்சம் முழுவதும் காரியமாக இருக்கிறபடியாலே கர்த்தா இருந்தாகணும். இந்த பிரபஞ்சம் எது? இந்த லோகம். இந்த லோகம் முழுவதும் காரியமாக இருக்கிறபடியாலே பிரம்மம் கர்த்தா அனுமானிக்கின்றனர். பிரபஞ்சம் முழுவதும் காரியமாக இருக்கிறபடியாலே கர்த்தா இருந்தாகணும். அந்த கர்த்தா பிரம்மம் என்று அனுமானத்தை தெரிந்து கொள்ளாம என்றால் முடியாது என்பது அஞ்சாவது ஸ்ரீபாஷத்துல 5வது அதிகரணம், ஈச்சத் அதிகரணம்னு பேரு. அந்த அதிகரணத்துல சுவாமி நன்ன விபுலமா சொல்லியிருக்கார். இருந்தாலும் இதற்கு அர்த்தமே அனுமானித்து பிரம்மத்தை ஸ்தாபிக்க முடியும் என்பதுதான். இது 2 முனை கத்தின்னு சொல்லுவார். இந்த பக்கமும் அந்த பக்கம் 2 முனை. ஒரு கத்தியை கையில வச்சுட்டு கச்சேன், இந்த பக்கம் முனை இருக்கும், அந்த பக்கம் முனை இருக்கும். 2 முனை கத்தின்னு சொல்றாரு இல்லையா? நாஸ்திகம் பிரம்மம் கிடையாதுன்றான். அது எப்படி? உலகத்தில் ஏதாவது படைக்கப்பட்டிருந்தார் உடனே ஒரு நாஸ்திகம் வந்தான். இது ரொம்ப நல்லா இருக்கும், இந்த கேளுங்க. ஒரு நாஸ்திகன் வந்தான். அந்த நாஸ்திகனுக்கு கடவுள் இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள், அது என்னமோ அது என்ன இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய அறிவாளின்னு. எப்படிப்பட்ட அறிவாளினா, இல்லைன்னு சொல்றவன் அறிவாளி, கடவுள் இல்லைன்னு சொல்லவன் அறிவாளி அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா? அந்த மாதிரி இருக்கச்சே அந்த நாஸ்திக் என்ன சொல்றான்? கடவுள் இல்லைன்னு சொன்னான். கடவுள் இல்லைன்னு சொன்னா, பிரம்மம் கிடையாதுன்னா எப்படின்னு கேட்டேன். உலகத்துல அந்த மாதிரி பிரம்மமே கிடையாது, பிரம்மமே கிடையாது. இதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னா சுவாமி லோகத்துல என்ன நினைச்சுட்டு இருக்கா? கடவுளை நம்புகிற முட்டாள் அப்படின்னு சொல்றவன் பகுத்தறிவுன்னு. அந்த மாதிரி எங்கேயா உண்டா? சரி இருக்கட்டும், நம்ம விஷயம் அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவர் கடவுள் நம்பல, கடவுள் இல்லைன்னார். உடனே ஒரு ஆஸ்திகன் என்ன பண்ணான்? இல்ல கடவுள் உண்டு. எப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒண்ணுமில்ல, இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இருக்கணும், இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இருக்கணும். ஒரு துணி இருக்கு, இந்த துணியை சட்டையா தச்சிருக்கா, அதுக்கு டைலர் இருந்து ஆகணுமோனோ? ஆமான்னு சொன்னோம். அதே போல ஒரு பானை இருக்கு, அந்த பானைக்கு பண்ணுவதற்கு கொயம் இருந்தாகணுமோனோ? நாஸ்திகன் ஆமான்னு சொல்றான். அதே போல இந்த பிரபஞ்சம் இருக்கு, இந்த பிரபஞ்சம் உருவாகணும்னா அதுக்கு பிரம்மம் இருந்தாகணுமோனோ? சொன்ன ஒண்ணு ஆமான்னு சொல்லிதான் ஆகணும். இப்ப சட்டை தைப்பதற்கு டைலர் எப்படி இருந்தானோ, பானை உருவாவதற்கு கொஜவன் எப்படி இருந்தானோ, அனுமானித்து தான் சொல்லிட்டு இருக்கேன், நேரடியா பார்க்கல. எப்படி இருந்தானோ அதே போல இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு ஒரு கர்த்தா இருந்தானும், அந்த கர்த்தா தான் பிரம்மம் அப்படின்னு எப்படி சொல்றான்? அனுமானத்தால சொல்லிட்டு இருக்கான், பிரத்யட்சத்தால சொல்ல முடியாது, யாரும் பார்க்கல. சரி, சப்தத்தால சொல்லல, அனுமானத்துல சொன்ன உடனே அவனும் அந்த நாஸ்திகனும் நம்பிட்டான். ஆமா, இதை பண்ணணும்னா இவர் இருக்கணும், இதை பண்ணணும்னா இவர் இருக்கணும், அதே போல இந்த பிரபஞ்சம் பண்ணணும்னா பிரம்மம் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆமான்னு சொன்னா ரொம்ப திருப்தியா போயிடுது. யாருக்கு? ஒரு ஆஸ்திகவாதனுக்கு ரொம்ப திருப்தியா போயிடுது. அனுமானத்தை வைத்துக் கொண்டு பிரம்மத்தை ஸ்தாபித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்திக என்ன பண்ணா, நேரம் ஆத்துக்கு வந்துட்டான். ஆத்துக்கு ஆச்சாரன் திருவிழா விழுந்தா. இந்த நல்லா கேட்டுங்கோ. ஆச்சாரன் திருவிழா விழுந்துட்டு, சுவாமி நான் இப்பதான் ஒரு நாஸ்திகனை ஆஸ்திகவாதியா பண்ணிட்டேன், நாஸ்திகனை ஆஸ்திகவாதியா பண்ணிட்டேன். என்ன பண்ணினேன்னு கேட்டான். ஒண்ணுமில்ல, அவர் நாஸ்திகன் பிரம்மம் இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்ணேன்? இந்த மாதிரி ஒவ்வொரு அனுமானத்தை சொன்னேன், ஒவ்வொரு அனுமானத்தை சொன்னோடனே ஆமான்னு சொன்னான். அதே போல இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு ஒரு கர்த்தா வேணும், அந்த கர்த்தா தான் பிரம்மம்னு சொன்னேன், ஆமான்னு விட்டுட்டான். அவனை ஆஸ்திகவாதனா பண்ணிட்டேன்னா முட்டாள்தனமா பண்ணிருக்கேன்னு ஆச்சாரியன் சொன்னார். நீ முட்டாள்தனமா பண்ணிருக்கேன்னு சொன்னார். ஏன்னா நீ இப்ப என்ன பண்ணிருக்க? ஒரு நாஸ்திகன் ஆஸ்திகன் ஆச்சுன்னு சொல்லிருக்கணும். இப்ப ஒரு நாஸ்திகனா இருந்தவனே 10 நாஸ்திகனை கலப்பி விட்டுருக்க நீ. ஏன் இந்த வார்த்தை சொல்றாரு ஆச்சாரியன்? சொல்றாருன்னா, பிரம்மத்தை ஸ்தாபிப்பதற்கு பிரத்யட்ச பிரமாணமோ
அனுமான பிரமாணமும் இல்லை. சப்த பிரமாணம் ஒன்றுதான் பிரம்மத்தை ஸ்தாபிக்க முடியுமே தவிர பிரத்யட்சத்தாலோ அனுமானத்தாலோ ஸ்தாபிக்க முடியாது. சரி சுவாமி, இப்ப அனுமானத்துல ஸ்தாபித்திருக்காரு, அதுல என்ன தப்பு? ஸ்தாபித்திருக்காருன்னா அதுல என்ன தப்பு இருக்குன்னா, என்ன ஆபத்துன்னா, எங்க ஆபத்துன்னா, ஒன்றை நான் அனுமானத்தால் ஸ்தாபத்தா அது நம்ம பார்த்தோம்னோ சாத்தியம் கேது அதே போல பட்சம் இதெல்லாம் பாக்குறோம்னோ. சாத்தியம் எது? நெருப்பு. ஏது எது? புகை. பட்சம் எது? மழை இருக்கு இல்லையா? இப்ப சாத்தியம் நெருப்பு தானே. இப்ப சாத்தியம் எது? நம்ம எதை சாதிக்க போறோம்? நெருப்பு தானே சாதிக்க போறோம் அனுமானத்தால. பர்வத்தகா வங்கிமான் தூமாத்துன்னு சொல்றச்சு அந்த இடத்துல பர்வதத்துல மலையிலே புகை இருக்கிறபடியாலே நெருப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம். அப்ப புகையை வைத்துக் கொண்டு நெருப்பை ஸ்தாபித்தோம் அனுமானத்தால். இப்ப அந்த நெருப்பு எங்க இருக்கு? மலையில இருக்கணும். சரி, இதெல்லாம் உதாரணமாக்கணும். அதே நெருப்பு தானே மணப்பள்ளி இருக்கு. அந்த நெருப்பு வேறு, இந்த நெருப்பு வேற. அதே நெருப்புனா இப்ப மணப்பள்ளி நெருப்புக்கும் மலையில இருக்க ஒரு நெருப்புக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? சாமி, அந்த நெருப்பு சுமாரா சுடும், இந்த நெருப்பு அதிகமா சுடும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நெருப்புனால சுடக்கூடிய தன்மை ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான். ஒண்ணும் அதனால பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே நெருப்பு தான். அதே போல இப்ப இந்த சிஷ்யன் உதாரணம் சொன்னது என்ன சொன்னா, மேஜை பண்ணுவதற்கு தச்சன் தேவை, உடம் பண்ணுவதற்கு குயவன் தேவை. இதை வைத்துக் கொண்டு காரியமாக உருவாக்கி இருக்கிறோம். அப்ப அவர் கர்த்தா இருக்கணுமானோ? எப்ப மேஜைக்கு தச்சன் இருக்கானோ, உடம் பண்ணுவதற்கு குயவன் இருக்கிறானோ, கர்த்தா இருக்கணுமானோ? அதே போல பிரபஞ்சம் காரியமாக இருக்கு. ஆகவே கர்த்தா என்கிற பிரம்மம் இருக்கிறார். இப்ப இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, கர்த்தா என்கிற பிரம்மம் குயவன் என்ன, நெசவாளி என்ன, தச்சன் என்ன, இதை வைத்துக் கொண்டு பிரம்மத்தை சாத்தியமாக சாதிக்கிறார். ஒரு குடத்துக்கு எப்படி குயவனோ, ஒரு மேஜைக்கு எப்படி தச்சனோ, ஒரு துணிக்கு எப்படி நெசவாளியோ, அதே போல பிரபஞ்சத்துக்கு பிரம்மம். அப்ப இந்த 3 பேரும் 4 பேரும் ஒண்ணுதானே சுவாமி. எது போல மலையில இருக்கக்கூடிய நெருப்புக்கும் மடப்பள்ளியில இருக்கக்கூடிய நெருப்புக்கும் வித்தியாசம் இருக்கா? இல்லையேனோ. ஆக தச்சன், குயவன், நெசவாளி இவரை வைத்துக் கொண்டு பிரம்மத்தை ஸ்தாபிக்கிறான் அப்படின்னா இவருக்கும் பிரம்மத்துக்கும் பெரிய வித்தியாசமே இருக்காது. இது போல மலையில இருக்கக்கூடிய நெருப்புக்கும் மடப்பள்ளியில இருக்கக்கூடிய நெருப்புக்கும் வித்தியாசம் இருக்கா? இல்லையனோ. அதே போல குயவனுக்கும் தச்சனுக்கும் நெசவாளிக்கும் பிரம்மத்துக்கும் இருக்கப்படாது இல்லையா? இல்லையா? அதே போல தச்சன் கோரிக்கை இவருக்கு பிரம்மத்துக்கு வாசிக்கு இருக்கப்படாது. சுவாமி, தச்சன் என்ன, குயவன் என்ன, இவர்களாம் பரிமித சக்தி. ஒரு பரிமித சக்தி, ஒரு நிலைக்கு உட்பட்ட சக்தி. அதுக்குதான் பரிமித சக்தின்னு பேரு. ஆனா அபரிமிதமான சக்தி உடையவன் பகவான். பரிமித ஆயுஷு, பரிமித ஆரோக்கியம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இத்தனையும் தாண்டினது பிரம்மம். பிரம்மத்துக்கு இந்த அளவுக்குதான் சக்தியா, இந்த அளவுக்கு தான் ஆயுஷா, இந்த அளவுக்கு தான் ஆரோக்கியமானா, இதுக்கெல்லாம் தாண்டினது பிரம்மம். இந்த உதாரணம் ஹேதுவை வைத்துக் கொண்டு பிரம்மத்தை ஸ்தாபித்தால் மொத்தமே தப்பு. என்ன தப்பு தெரியுமா? அப்ப அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? தாராளமா பிரம்மம் உண்டுன்னு நான் ஒத்துக்கிறேன், இன்னும் ஒத்துக்கிறேன், அவரை என்ன போலதான். நான் தச்சன், நான் மேஜையை பண்ணேன், அவர் பிரம்மம், அவர் பிரபஞ்சத்தை பண்ணார். எனக்கும் அவருக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை சுவாமி. எது போல மலையில இருக்கக்கூடிய நெருப்புக்கும் மடப்பள்ளியில் இருக்கக்கூடிய நெருப்புக்கும் வித்தியாசம் இல்லையானோ, அதே போல நான் தச்சனா இருக்கேன், அல்லது நெசவாளியா இருக்கேன், அல்லது குயவனா இருக்கேன். நான் குயவனா இருந்து பானையை பண்ணிட்டு இருக்கேன், நெசவாளியா இருந்து தறி நெய்க்கிறேன், அதாவது துணியை நெய்க்கிறேன். அதே போல இது தச்சனா இருந்து கொண்டு மேஜை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அதே போல அவர் பிரம்மமா இருந்து கொண்டு இது பண்ண பிரபஞ்சத்துக்கு உருவாக்கினார் அப்படின்னா ஒத்துக்கிறேன். அந்த ஒத்துக்கொண்டு தன்மை அந்த பிரம்மமும் என்ன போலதான். என்னன்னா அப்ப இது நாஸ்திகவாதம், இது புது நாஸ்திகவாதம், புதுதான இதுதான் அஸ்து நாஸ்திகவாதத்தை நல்லா கிளப்பிவிடும். அதனால் நாம எதையோ பண்ண போக கடைசியில் என்ன ஆகும்?
இதுலயே போய் நிக்கிறது இல்லையா? சரி சுவாமி, அப்ப வேற வழியே இல்லையா? அந்த நாஸ்திகன் பிரம்மம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கானே, கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானோ, அதுக்கு வேற வழியே இல்லையான்னா, பிரத்யட்சமோ அனுமானமோ இரண்டும் இல்லையா என்றால் சப்தம் மட்டுமே பிரமாணம். பிரத்யட்சத்தை வைத்துக் கொண்டு பகவானை ஸ்தாபிக்க முடியாது, அனுமானத்தை வைத்துக் கொண்டு பகவானை ஸ்தாபிக்க முடியாது. சப்த பிரமாணம் மட்டும்தான். சப்தம் எது? வேதம். வேதம் உண்டினால்தான் தெரிந்து கொள்ள முடியும். அதீந்திர விஷயம், இந்திரிய விஷயம்தான் பிரத்யட்சம் அனுமானம். நம் கண்ணாலே பார்ப்பது, காதாலே கேட்பது, கையாலே தொடுவது, இது இந்த விஷயம்தான் பிரத்யட்சமும் அனுமானமும். ஆனா இந்த கண்ணாலே பார்த்து பகவானை தெரிந்து கொள்ள முடியாது, காதாலே கேட்டு பகவானை தெரிந்து கொள்ள முடியாது, மூக்காலே நுகர்ந்து பகவானை தெரிந்து கொள்ள முடியாது, அப்ப வாயால பேசி பகவானை தெரிந்து கொள்ள முடியாது, கையாலே தொட்டு பகவானை தெரியும். நம்முடைய இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவன் அத்தீந்திரியன்னு பேரு. அப்ப அத்தீந்திர விஷயத்தில் அனுமானம் உபயோகப்படாது. புரியுதா? அத்தீந்திர விஷயத்தில் ஹனுமானம் இதுதான் தெளிவு. இந்திரிய விஷயமாக இருந்தால்தான் ஹனுமானம் உபயோகப்படும். பிரத்யட்சமோ அனுமானமோ அதீந்திர விஷயத்தில் பிரயோஜனப்படாது. சரி, இன்னொரு விஷயம் சொல்றேன், அதோட சொல்லிட்டு முடிச்சுறேன். இப்ப கர்மம் உண்டு என்று ஸ்தாபிக்கணும் இல்லையா? ஏன்னா கர்மம் கண்டிப்பா உண்டு. சுவாமி, நான் இந்த மாதிரி பிறந்திருக்கேனே, எனக்கு முன்பிறவியில் எதுவோ அதுக்கு தகுந்த தான் என்னுடைய கர்மா. ஒருத்தர் பணக்காரனா இருக்கார், ஒருத்தர் ஏழையா இருக்கார், ஒருத்தர் நல்ல அறிவாளியா இருக்கார், ஒருத்தர் அறிவு இன்மையாக இருக்கிறார், ஒருத்தருக்கு குருடா இருக்கார். இதெல்லாம் எதனால சுவாமி? அவருடைய கர்மாவால. அப்ப கர்மாவால கர்மா உண்டுன்னு தெரியறது. கர்மா உண்டுன்னு ஸ்தாபிக்கிறவன்னா நீ எதையோ பண்ணி இருக்கிறமோனோ, எதையோ பண்ணிட்டு அதனால ஒண்ணும் கிடையாது சுவாமி எனக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. அப்ப நீ எது பண்றியோ அதற்கு பண்ணுவதற்கு தகுந்த மாதிரி தண்டனை உண்டு. கர்மம் இருந்து மறுபிறவி இருந்தால் தானே தண்டனையை கொடுக்க முடியும். பாப புண்ணியமே இல்லைன்னா, இது யாரு? சாருவாகம் சொல்றான். நீ நன்னா சாப்பிடு, நன்னா பண்ணிக்கோ. மேல பகுதி விஷயத்துல வரப்போறது சாருவாக மதத்தை பத்தி. நன்னா சாப்பிடு, பாப புண்ணியமே கிடையாது. கடன் வாங்கி நன்னா சாப்பிட்டுட்டாரு, கடன் கொடுக்குறேன்னா பாவமா கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அடுத்த பிறவியே கிடையாது அப்படின்றார் இல்லையா? அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் இந்த மாதிரி பிறந்திருக்குன்னா கர்மா இதுல இருக்கு. அப்பதான் இவனுக்கு நன்னா பங்கோ தண்டனையே கொடுக்க முடியும். அதுவும் அனுமானிக்கலாம். எங்கெங்கெல்லாம் தவறு செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் தண்டனை வேணும். இவர் கடைசி நாளில் தவறு செய்துள்ளார், இந்த தண்டனை இல்லாமல் போகப்படாது. ஆகவே என்ன பண்றது? சட்டப்படி இவர் மீண்டும் பிறந்துதான் ஆகணும் என்று அனுமானிக்க முடியும். ஆனால் அது மீண்டும் பிறவி என்பதை ஸ்தாபிக்கிறது. இந்த வியாப்தி வச்சோம் இல்லையா? ஆனால் அவன் அடுத்தது என்ன சொன்னான்னா, அப்படின்னா அதாவது நான் ஸ்தாபித்தது அனுமானத்தால கர்மா உண்டு ஸ்தாபிக்கிறானோ, அதுவும் முடியாது. அனுமானத்தால் நான் சொன்னேன் என்றால் அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அப்படியானா நான் எந்த பிறவியில கர்மத்தை பண்ண ஆரம்பிச்சேன் என்று கேட்பேன். அனுமானத்தால கர்மாவை ஸ்தாபிக்க முடியாது. ஏன் ஸ்தாபிக்க முடியாதுன்னா, நான் இந்த மாதிரி வளர்ந்துருக்கேன், போன ஜென்மத்துல இந்த கர்மா பண்ணேன், போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மம் இந்த கர்மா. சரி, முதல் ஜென்மான்னு இருக்குமோனோ, அப்ப என்ன கர்மா பண்ணேன் அதை சொல்லுவோம் அப்படின்னு ஸ்தாபிக்க முடியாது. அப்ப அனுமானத்தால ஸ்தாபிக்க முடியாது. அனுமானத்துல ஸ்தாபிக்க முடியாது. அப்படின்னா என்ன பண்ணுவான்? அனாதி காலமாக பண்றேன். அனாதி காலம் நான் பண்றேன்னு நீ அனுமானத்தால ஸ்தாபின்னு சொன்னா நம்மால ஸ்தாபிக்க முடியாது. ஏன்னா கர்மம் அனாதின்னு சாஸ்திரம் சொல்லிட்டு. கர்மம் அனாதி, ஆனால் அந்தம் உண்டு, முடிவு உண்டு. கர்மம் அனாதி. கர்மா இன்னைக்கு சுவாமி பிறந்தது அனாதியா இருக்கு, பிறப்பே கிடையாது. ஆனா பிறப்பு கிடையாது, இறப்பு உண்டு. என்னைக்கு இருக்கும், அனாதியா இருக்கு. ஆனா அந்தம் உண்டு கர்மத்துக்கு. இது என்ன புரிஞ்சுக்கோ, வேலையை வரப்படுத்த சொல்றேன். இது சொல்ல அப்ப சாஸ்திரத்திலிருந்து வாங்கினோம் கர்மம் அனாதினை. ஒரு பக்கம் சப்த பிரமாணம் இருந்து அனாதின்னு வாங்கிட்டு, இன்னொரு பக்கம் கர்மங்களை நான் அனுமானத்தால ஸ்தாபிக்கிறேன்னு சொன்னா நானே எனக்கு தப்பா பேசுறேன்னு அர்த்தம். என்ன புரியுறதா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பகவானையோ கர்மாவையோ
அனுமானத்தால ஸ்தாபிக்க முடியுமானா ஸ்தாபிக்க முடியாது இல்லையா சுவாமி? இந்த மாதிரி ஜன்மா எனக்கு எடுத்திருக்கேன்னா என்னுடைய பாவத்தால் தானே எடுத்திருக்கேன். ஆமா, அதனால ஏதோ பாபம் இருக்கு அனுமானிக்கிறேன்னா சரி, அப்படியே அனுமானம் போயிட்டே இருந்தா முதல் அனுமானம் வருமானம். ஆமா, முதல் அனுமானம் இருக்கு. முதல் அனுமானமே கிடையாது. கர்மாக்கள் அனாதி. அப்ப கர்மாக்கள் அனாதின்னு நீ அனுமானத்தால ஸ்தாபின்னு சொல்லியாச்சுன்னா என்னால ஸ்தாபிக்க முடியாது. அனுமானத்தை வைத்துக் கொண்டு கர்மாக்களை எப்படி அனாதின்னு ஸ்தாபிக்க முடியும்? ஸ்தாபிக்க முடியாது. அது எப்படி ஸ்தாபிக்கலாம்னா வேத வாக்கியத்தை கொண்டுதான் ஸ்தாபிக்கிறோம். வேதம் தான் மூல பிரமாணம். அதை வைத்துக் கொண்டு ஸ்தாபிக்கிறோம். அதனால அந்த மாதிரி நான் கர்மாக்கள் அனுமானத்தால் ஸ்தாபிக்கிறேன்னு சொன்னாலே எனக்கு நானே தப்பா பேசுறேன்னு அர்த்தம். அப்ப இதனால்தான் இதெல்லாம் பண்ணப்படாது. கர்மங்கள் அனாதி என்று வேதம் சொல்லியிருக்கு. அதனால் உனக்கு மறுபிறவி உண்டு என்பது இப்ப நம்ம கடைசியில ஒன்னே ஸ்தாபித்தால போதும். வேதம் தான் பிரபல பிரமாணம். வேதம் தான் பிரபல பிரமாணம். அதை ஸ்தாபிக்கணும். அதை ஸ்தாபிக்கணும்னா அவன் என்ன சொல்றான்னா வேதம் பிரமாணம் நான் ஒத்துக்கொள்ளமான்னா வேதத்தை மற்றொரு பிரமாணத்தை கொண்டு ஸ்தாபிப்பார் என்ற கேள்வி வரும். தேவையில்லை. வேதத்துக்கு மற்றொரு பிரமாணம் தேவையே இல்லை. வேதம் ஸ்வதகா பிரமாணம். வேதம் இயற்கையாகவே பிரமாணம். இப்ப இதிகாசங்களாகட்டும், புராணங்களாகட்டும், ஏனைய கிரந்தங்களாகட்டும் எல்லாத்துக்குமே பிரமாணம் வேணும். ஒண்ணுமே இல்லை. ஆழ்வார் பாசனங்கள் இருக்கணும். அந்த ஆழ்வார் பாசனங்கள் எப்படி சமயம் எடுத்துக்கிறதுன்னா வேதம் தமிழ் செய்தமாறன். வேதம் தமிழ் செய்தமாறன். வேதம் என்ன சொல்லித்தோ அதுதான் மாறன் சொல்றார். அப்படித்தானே பார்த்திருக்கோம். அப்ப வேதம் சொன்னது வேதம் தான் பிரமாணம். அந்த மூல பிரமாணத்தை வைத்துக் கொண்டுதான் மற்றதெல்லாம் பிரமாணம் ஆறுது. ஆனா அதே போல மூல பிரமாணமாக இருக்கக்கூடிய வேதத்துக்கு இன்னொரு பிரமாணத்தை வைத்துக் கொண்டு ஸ்தாபிக்க முடியும்னா அது ஸ்வதகா இயற்கையாகவே அது பிரமாணம். அதுக்கு மற்றொரு பிரமாணம் தேவையில்லை. இதை ஸ்தாபிக்கிறதுக்கு தான் சுவாமி ஸ்ரீபாஷத்துல நிறைய பிரயத்தனம் பண்ணி ஸ்தாபிச்சிருக்கார். லகுபூர்வபட்ச சித்தாந்தம்னு ஒண்ணு. அந்த சித்தாந்தத்துல சுவாமி பட்டபாடு அத்தனையும் அதுக்குதான். எதுக்கு? வேதம் ஸ்வதகா பிரமாணம் தெரிவிக்கிறார். இருந்தாலும் இன்னும் நம்ம நிறைய அனுமானத்துல இருந்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். என்னன்றது நம்ம நாளை தினம் பார்ப்போம். ஆழ்வார் பெருமானார்ஜிய திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். பாகவதால் திருவடிகளே சரணம். கொஞ்சம் சிரமம்தான். ஆனா இனிமே போக 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 சுலபமா போயிடும். அடுத்து சப்த பிரமாணம் அனுமான பிரமாணம் இனிமே கொஞ்சம் தான் இருக்கு. அனுமான பிரமாணம் முடிஞ்சுடுத்தினாலே சப்த பிரமாணம் வந்துடுத்தினாலே நமக்கு தெரிஞ்ச விஷயம் வேதம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். ஒன்னும் சிரமப்பட வேண்டாம். ஏன்னா சுவாமி சொல்லியிருக்கார். ஏன் சுவாமி இது சொல்லாமே போனான்னா ரசிக்கார். ரெண்டாவது இப்பதானே பார்த்தோம் நமக்கு லட்சியம் எது? சுவாமி சொன்னா அதை நம்ம பண்ணியாகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் பெருமானார்ஜிய திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். பாகவதால் திருவடிகளே சரணம். நாளை தினம் காலத்தால 10 மணிக்கு ஸ்ரீமத் பாகவதம் காலட்சேபம் உண்டு. சாயங்காலம் இதே பிரகாரம் யதீந்திரமத தீபிகா காலட்சேபம் 5 மணிக்கு உண்டு. அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. அடியேன் சுவாமி ஸ்ரீமதி தன்யோஸ்மி சுவாமி. அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. தன்யோஸ்மி சுவாமி. அடியேன் சுவாமி திருவடி பாதம் சேவிக்கிறேன் சுவாமி. தன்யோ சுவாமி பாக்கியம். சுவாமி திருப்பி திருப்பி கேட்டாதான் சுவாமி மனசுல தங்கும். நிச்சயமாமா, சந்தேகமே இல்லை. அதான் புரியுது. பட் டக்கு டக்குன்னு உடனே அடுத்து இதுக்கு போகும்போது இது மறந்து போயிடுறது. அந்த வேர்டே மறந்து போயிடுது. சோ நம்ம நிறைய தடவை கேட்டாதான் அந்த வேர்டெல்லாம் நமக்கு பிடிப்படுமா. ஆனா நல்லா இருக்கு சுவாமி. ஆனா கேட்கணும்னா ஆனா பொழுதுதான் போக மாட்டேங்கிறது சுவாமி. லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியம் இருக்கு சுவாமி. ஆனா ஆத்துலயும் வேலை நிறைய இருக்கா. அதனால இப்ப கேட்கறதோட திருப்பி கேட்கணும்ன்றது ஆசை இருக்கு. பட் டைம் தான் இருக்க மாட்டேங்குது மாமி. இருக்க மாட்டேங்குது சுவாமி. மாதவன் சுவாமி போட்டுருவாரு.
அதை நீங்க கேட்கலாம். ஓகே ஓகே சார். அடியேன் சுவாமி. அந்த தன்யோஸ்மி சார். போட்டோன்னு நீங்க கேட்கலாம். நமஸ்காரம். தன்யவாத சுவாமி. அதுதான் அப்படின்னு கேட்க வந்தேன். இப்ப வந்து இந்த புகைக்கும் நெருப்புக்குமே கிட்டத்தட்ட 3 நாள் தேவரி சாதிச்சேள். அவ்வளவு அற்புதமா இருந்தது சாமி. சில சமயம் இந்த அசை போட்டுன்னு இருப்போம் இல்லையா, அது முடிஞ்சுட்டு கொஞ்சம் கழிச்சு க்ஷமிக்கணும். அது அப்படின்னு வார்த்தை மாறி வந்து கொடுத்தோம். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது இல்ல சுவாமி, அது இந்த யதீந்திர மக தீபிகை மட்டும் அப்படி மைண்ட்ல வரமாட்டேங்குது சுவாமி. அதான் தேவரி இந்த இது மாதிரி போடுவேல, அந்த பகவத் விஷயசாரம் அதெல்லாம் இதெல்லாம் போட்டு இல்ல அந்த மாதிரி திரும்பி போட்டு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரிதான் போட்டு கேட்க வந்து அம்மா கேட்டுட்டாங்க. அடியன் சுவாமி. ஸ்ரீமதி அதாவது பகவத் விஷய அப்படின்னு ஒரு குரூப் இருக்கணும். அந்த குரூப்ல நீங்க இருக்கல? ஆமா ஆமா சுவாமி. அடியன் சுவாமி இருக்கேன் சுவாமி. அதுல போடுவாரு மாதவன் சுவாமின்னு ஒரு சுவாமி. அதுல இந்த காலட்சேபம் எல்லாம் போடுவார். ஒரு 2-3 நாள்ல போட்டுவார். அடியன் சுவாமி. தன்யவாத சுவாமி. அடியன் இந்த ரெக்கார்டிங்ல அதை போட்டுவார். வந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆமா ஆமா சுவாமி, வந்துதான் சுவாமி இருக்கு. ஆமா சுவாமி. அடியேன் சுவாமி. அதுலயே அவர் போட்டுவார். சுவாமி. அடியன் சுவாமி. ஸ்ரீமதி ராமன் சாமி. நன்றி சுவாமி. நன்றி நன்றி.